Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய காலத்தில் நாம் மிக அவசியமாக, மிக அவசரமாக, மிக அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு பணியை பற்றி சிந்திப்பதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மிக அவசியமாக, மிக அவசரமாக, மிக அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு பணியை பற்றி சிந்திப்பதற்கு நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இதில் அருள் புரிவானாக, வழிகாட்டுவானாக, பாதையை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தருவானாக. இன்று பல நோக்கங்களுக்காக, பல வேலைகளுக்காக இது போன்ற கலந்துரையாடல்கள் அல்லது இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு காலகட்டத்தில் மறுமையை அடிப்படையாக வைத்து துன்யாவுக்காக பல மீட்டிங்கள், பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஆகிரத்துக்காக நடத்தப்படக்கூடிய, முழுக்க முழுக்க தீனுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு மக்கள் தாமதமாக வருவது, ஒரு ஈடுபாடு காட்டுவது, நம்முடைய ஒரு பொறுப்பை அங்கே நிலைநிறுத்துவதற்கு குறைந்தபட்சம் ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே நாம் அங்கு ஒன்று கூடாத வரை நமக்கு அதில் இருக்கின்ற அக்கறையை நாம் வெளிப்படுத்த முடியாது. நான் சொல்வது தப்பா சரியா சொல்லுங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறான். சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மீட்டிங்க்கு அல்லாஹு தஆலா ஒரு நேரத்தை நிர்ணயம் செஞ்சிருந்தான். ஆனால் மூசா நபி பல நாளுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் அந்த நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு நின்ட்டாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குறான், மா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசா இவ்வளவு அவசரமா நீ ஏன் வரணும்? இன்னும் 4 இருக்கு, இன்னும் என்ன இருக்கு? 4 இருக்கு. நீங்க ஏன் இவ்வளவு அவசரமா வரணும்னு கேட்டப்ப மூசா நபி சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். அஜில்து இலைக்க ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ் நீ என்னை கொண்டு திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக நான் இவ்வளவு அவசரமாக இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க.
நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வர்றோம்? அல்லாஹ் நம்மளை திருப்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ அல்லாஹ் நம்மை திருப்தி கொள்ள வேண்டும் என்று வரும் பொழுது தாமதமாக வரலாமா? அலட்சியத்தோடு வரலாமா? அந்த மாதிரி வரக்கூடாது. மார்க்கம் என்று வந்து விட்டால் முதல்ல இந்த தமிழ்நாட்டு பழமொழி அங்கேயே விட்டுறணும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொன்னாங்க பாருங்க, அதை அங்கேயே விட்டுறணும். நமக்கென்று நமக்கு ஒரு அடிப்படை. சரி, இப்போ நம்ம எதற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம்? எதற்காக? தாவாவை பற்றி பேசுவதற்காக. அப்படித்தானே? நம்முடைய தலைப்பு என்ன? தாவா. பொதுவாக நம்முடைய நாட்டை விட்டு இங்கே நாம் வந்திருப்பது பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக. நம்ம எதிர்பார்க்குற பொருளாதாரம் நம்ம நாட்டிலே கிடைச்சா, இன்றைக்கி கூட ஒரு சகோதரர் சொன்னார், இங்கே வந்து அடிமை வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு. என்ன சகோதரர், அந்த அடிமை வாழ்க்கைக்கு வந்திருப்போமா? அவங்க சொல்கிறபடி அடிமை வாழ்க்கை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் சுதந்திரமாக தான் இருக்கிறோம். எதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம்? நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம். இது ஒரு விஷயம் தனி. நீங்கள் சிங்கப்பூரில் வந்து சம்பாதிச்சாலும் சரி, சவுதியில் போய் சம்பாதிச்சாலும் சரி, அமெரிக்காவில் சம்பாதிச்சாலும் சரி, தக்தீரில் எழுதப்பட்டதை விட ஒரு பருக்கையை கூட அதிகமாக நீங்கள் சம்பாதித்து விட முடியாது, தேடிக்கொள்ள முடியாது. அல்லாஹ் விதியில் எழுதியதை தவிர எதையும் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானதாக ஆக்கிக்கொள்ள முடியாது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இங்கே வந்துட்டா எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிடலாம், இதை விட அங்கே போயிட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிடலாம், இந்த நம்பிக்கையெல்லாம் தூக்கி காலு கீழே போட்டு புதைச்சிடணும். நம்ம யக்கீன் எப்படி? அல்லாஹ் எனக்கு எழுதியதை தவிர அதற்கு மேல் எதையும் நான் அடைய முடியாது. அதுக்காக வேண்டி முயற்சி செய்யாமல் இருக்க சொல்லல. அல்லாஹ் சொல்ல முயற்சி செய்யுங்கிறான். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, பூமியின் பல பகுதிகளுக்கு பாகங்களுக்கு சென்று நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிடுங்கள், தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, அப்போ இப்படி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் பல மக்கள், அதாவது சிங்கப்பூரில் சொல்லுவாங்க, மார்க்கத்தெல்லாம் அங்கேயே வச்சிருங்க, இங்கே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், அதுக்கப்புறமா போய் இந்தியாவில் போய் திரும்ப மார்க்கத்தை பற்றி பேசிக்கலாம். ஏன்னா $1 எவ்வளவு? 50 ரூபாய் ஆகிப்போச்சு. இப்போ இப்படி பலர் மனநிலையை மாற்றிக்கொள்கிறார்கள். இங்கே வந்திருக்கிறோம், சம்பாதிக்க வந்திருக்கிறோம், முதல்ல துட்டப்பார். அதனால் 8 மணி நேரம் வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்கிற இடத்துலையே இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு இன்னும் எங்கேயாவது ஒரு கடையில் போய் கணக்கு எழுத முடியுமா, அல்லது இன்னொரு ஒரு கம்பெனியில் போய் ஒரு 4 மணி நேரத்துக்கு செக்யூரிட்டி வேலை கிடைக்குமா? இவர் இங்கே படிச்சிருப்பார், ஆனால் அங்கே போய் என்ன கேட்பார்? வேலை. செக்யூரிட்டி வேலை ஒரு 4 மணி நேரத்துக்கு கிடைச்சா கூட பரவாயில்லை. ஏன்னா அந்த 4 மணி நேரத்துக்கு மாதத்துக்கு $1000 கிடைச்சிச்சுன்னா சும்மாவாக இருக்குது. இப்படி ஒரு சிந்தனை பெரும்பாலும் இந்த பொருளாதாரத்தை தேடுகின்ற ஒரு எண்ணத்திலே வெளியேறும் பொழுது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்டவர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து வித்தியாசப்படுத்தி, எனது நேரத்தை நான் அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக, ஆகிரத்துக்காக கொடுக்க வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிறீர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வெறும் பணம் பணம் என்று வாழக்கூடிய அந்த பண மோகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். அதனால தானே வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் என்னென்னமோ நீங்கள் செய்யலாம். குறைந்தபட்சம் ஒரு வாரம் கஷ்டப்படுறதுக்கு இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு கூட இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்போ நம்முடைய நோக்கம், இங்கே நாம் வந்திருப்பது தாவா. இப்போ இந்த தாவா என்றால், இங்கே உள்ளவங்க பொதுவாக அல்ஹம்துலில்லாஹ் தாவா சென்டரில் உள்ளவங்க நிறைய பயான்கள் உலமாக்களுடைய தொடர்போடு இருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ளார நம்ம போகிறதுக்காக வேண்டி ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட கேட்டுக்கொண்டே செல்கிறேன். யார்கிட்ட வேணாலும் கேட்கட்டுமா, அல்லது கை தூக்குறவங்கள்ட்ட கேட்கட்டுமா? எப்படி நேமத்துல்லாஜி? சரி, ஓகே, கை தூக்குறவங்கள்ட்ட கேட்போமே. இப்போ பொதுவாக தாவானா யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள், என்ன விளங்கி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி. தாவாக்கு என்ன தமிழில் பொருள், அது எப்படி அவங்க விளங்கி வச்சுருக்கிறாங்க, சுருக்கமாக ஒரு அரை நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி யாராவது கை தூக்குங்க, சொல்லுங்கள், கேட்குங்க. சுருக்கமாக அரை நிமிஷத்தில் தாவா என்றால் என்ன? தாவா என்றால்
முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாத்தின் பால் அழைப்பு. வெரி குட், மாஷா அல்லாஹ். வேற யாராவது இன்னொருத்தங்க சொல்லுங்களேன், வேற ஏதாவது வார்த்தைகள் வாக்கியங்கள் இன்னொருத்தங்க தூக்குறாங்களே இந்த பக்கம். அதான் கொடுங்க. மாஷா அல்லாஹ், வெரி குட். அடுத்தது இன்னொருத்தங்க நீங்க கூட தூக்குனீங்களே, என்ன சொன்னாங்க? இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பது. ஓகே, வேற யாராவது இந்த பக்கம் சொல்லுங்க. இந்தா 2 மைக்கு வச்சுக்கணும், இப்படி இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் பண்படுத்துவது, அப்புறம் பயிற்சி கொடுப்பது. ரெண்டு கொஞ்சம் நெருக்கம் தான். பண்படுத்துறது, பயிற்சி கொடுக்கறது. சரி, ஓகே. முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை. சரி, கொஞ்சம் சொல்லும் பொழுது நல்லா யோசித்து சொல்லுங்கள். நம்ம சொல்கிறக்கூடிய அந்த வார்த்தை அந்த கருத்துக்கு நெருக்கமாக கருத்தை பயன் தருதான்னு சொல்லிட்டு யதார்த்தமாகவும் சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்கிறது. சரி, வேற எடுத்து சொல்றது. மாஷா அல்லாஹ். நீ சரி, இஸ்லாத்தின் மீது வெறுப்பா இருக்கிற மாற்று விருப்பத்தை ஓகே. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பல நல்ல விஷயங்களை சொன்னாங்க. அப்போ எல்லாரும் சொன்னதனுடைய அந்த உள் கருத்து என்னன்னு சொன்னால், இப்போ தாவா என்பதற்கு அழைத்தல். தாவா என்றால் அதுக்கு நேரடி தமிழ் பொருள் அழைப்பது. சரியா? இப்போ அழைப்பது என்று சொன்னால் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்கும் என்றால், அழைப்பவர் ஒருவர் இருப்பார். சரியா? அப்புறம் யாரை அழைக்கிறார்? அழைக்கப்படுபவர். சரியா? மூன்றாவது, எதன் பக்கம் அழைக்கிறார்? மூன்றாவது, எதன் பக்கம் அழைக்கிறார்? நான்காவது, எப்படி அழைக்கிறார்? ஐந்தாவது, அழைக்கும் போது அவர் எப்படி நடந்து கொள்கிறார்? ஐந்தாவது, அழைக்கும் பொழுது அவர் எப்படி நடந்து கொள்கிறார், என்னென்ன விஷயங்களை அவர் எடுத்து சொல்கிறார். இப்படி ஒரு விரிவாக நம்ம இந்த தாவாவை பார்க்கணும். இப்போ சகோதரர்கள் அந்த 5வது பாயிண்ட்டை நிறைய பேர் சொன்னாங்க, சில பேர் 2வது பாயிண்ட்டை சொன்னாங்க. இப்போ இந்த தாவாவில் நீங்கள் நம்ம தாவான்னு சொன்னால் பொதுவாக நம்முடைய சிந்தனையில் உடனே என்ன வரணும்னு சொன்னால், அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பது. என்ன ஞாபகத்துக்கு வரணும்? உடனே தாவா என்றால் என்ன சிந்தனை வரணும்? உடனே அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பது. பொதுவாக அழைக்கிறது இருக்குது. தாவத்து, சாப்பிட்ற தாவத்துக்கும் தாவத்துன்னு சொல்லுவாங்க. பொதுவாக தீன்ல தாவா என்று சொன்னால் ரெண்டுத்துக்கும் அதே வார்த்தை தான், அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பது. அப்போ அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பது என்றால் என்ன? அல்லாஹுவை நீங்கள் மஅபூதாக, வணங்க தகுதியான இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவனை நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அவன் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், அந்த தூதரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அந்த தூதர் மூலமாக நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், அந்த மார்க்கத்தை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், அதில் நீங்கள் இணைய வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் தாவா என்பதற்குள்ள அடங்கியிருக்கு. புரியுதுங்களா? இப்ப இந்த தாவா என்பது இதான் இதனுடைய அடிப்படையாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இது உள்ளுக்குள்ளார போகும் பொழுது விரிவாகி கொண்டே இருக்கும். இது உள்ளுக்குள்ளார நம்ம டீப்பா ஆழமா போய் பார்க்கும் பொழுது இதுக்குள்ளார நிறைய பிரான்ச்சஸ். இப்ப சில பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, இப்போ நம்ம நண்பர்கள் மாஷா அல்லாஹ் அதில் ஓரளவுக்கு நல்ல தெளிவாக தான் இருக்கிறாங்க. வெறும்
முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட போய் சொன்னாதான் தாவா அப்படின்னு சில பேர் விளங்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க மாஷால்லாம் கரெக்டாக சொன்னாங்க. தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு சொல்கிறது, முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் திருத்துறதுக்காக முயற்சி பண்ணுறது, அதே போல் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது, பண்படுத்துறது, தர்பியா கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு அர்த்தம் தான் தாவா என்பது இருக்கும். ஆனால் கொடுக்கப்படக்கூடிய இடம், கொடுக்கப்படக்கூடிய நபரை கவனித்து அதுக்கு சில விசேஷமான பெயர்களும் அங்கே வரும். அது ஒரு தனிப்பட்ட விஷயம். இப்போ இந்த தாவாவை பொறுத்தவரை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது இதை கட்டாய கடமைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அல்லது ஒரு சான்ஸ், அதாவது ஆப்ஷனல், விரும்பினா செய்யலாம், விரும்பினா தப்பு, விட்டால் தப்பு கிடையாது, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்களேன், ஒருத்தராக சொல்லுங்க. சொல்லாம் சொல்லுங்க. வேற யாராவது எப்படி சொல்றீங்க? இப்போ எப்படி சொல்லுங்க. சொல்லலாம். அதை இங்கே வந்துட்டோம், அதுக்காக வேண்டி யாரும் சொல்லக்கூடாது. இதுக்கு மாற்றமாக சொன்னால் ஆலிம்சா பிடிச்சி போகிற, அதுக்கு ஒரு பயன் பண்ணுவாருன்னு நினைக்கக்கூடாது. என்ன இது என்ன? இப்போ நான் அடுத்து கேட்பேன், கட்டாய கடமைன்னு சொன்னால் அப்போ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கவனிச்சுக்கணும். சொல்லுங்க பிரதர். சரி, எனக்கு பிறகு கியாமத் ஒரு நாள் வரக்கூடிய ஒவ்வொரு உபத்தின் மீதும் மாஷா அல்லாஹ் அடிப்படையில் நான் என்னுடைய பொறுத்தவரை நான் என்னுடைய இந்த தவறுடைய அவசியம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் கியாமத் வரை அவர்கள் செய்ய வேண்டியது இதுதான். பரவாயில்ல. வேற யாராவது இதில் மாற்று கருத்து இருக்காங்களா? ஆப்ஷனல்னு சொல்கிறவங்க அல்லது முஸ்தஹப்பு அந்த மாதிரி யாராவது? இப்போ எல்லாருமே வாஜிபுன்னு சொல்கிறாங்க, கட்டாயங்கிறாங்க. வேற யாராவது மாற்று கருத்து? ஃபர்து கிஃபாயா. சில பேர் செஞ்சால் பொறுப்பு நீங்கிடும், செஞ்சால் மற்றவங்களுடைய பொறுப்பு குற்றமாயிடும். இது ஒரு கருத்து சொல்கிறாங்க. புரியுதா சொன்னது? அவங்க சொன்னது ஜனாசா தொழுகை மாதிரி. உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ஒரு ஊரில் மௌத்தாகி போச்சு, அப்போ ஒரு 10 பேர் குளிப்பாட்டி அவருக்கு தொழுகை வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா ஊரில் உள்ள 100 பேர் தப்பிச்சிட்டாங்க. இப்போ யாருமே அவரை கவனிக்கலை, யாருமே குளிப்பாட்டலை, யாருமே தொழு வைக்கலை. வீட்டுக்காரங்க பார்த்தாங்க, என்னடா ஒருத்தருமே வரலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, தொழு வைக்காமல் குளிப்பாட்டாமல். அப்போ குற்றவாளி யார்? ஊரில் உள்ள அத்தனை பேருமே, குறிப்பாக ஆண்கள் எல்லாருமே குற்றவாளியாக ஆகிடுவாங்க. அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. வேறு யாராவது? சும்மா யோசித்து சொல்லுவோமேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி ஒரு திங்கிங் இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நீங்கள் எப்படி விளங்கி வச்சுருக்கீங்களோ அதை நான் கேட்குறேன். புதுசாக இந்த இடத்துல யோசிக்க வேணாம். நீங்கள் என்ன விளங்கி வச்சுருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தாவாவை எப்படி விளங்கி வச்சுருந்தீங்க? சரி, ஓகே. அப்போ எல்லாரும் ஓரளவுக்கு கட்டாயம் தான் யோசித்து வச்சுருக்கிறாங்கன்னு தெரியுது, அப்படி தானே? சரி, சொல்லுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் வந்துருச்சு. இஃப் டைம் வி கேன் டூ. அதாவது நமக்கு செய்ய முடியாது, அதனால வேலைகள் முடிஞ்ச பிறகு நம்ம நேரத்தை ஒதுக்கி, இதுக்கு நேரத்தை ஒதுக்கி மக்களை சந்திச்சு தாவா பண்ணணும். நீங்கள் சொல்ல வர்றது தெளிவாக சொல்லுங்கள். அதாவது நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக தாவா பண்ணணும். ஓகே. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த நேரம் கிடைக்கிறதுங்கிறது எப்படி? என்னுடைய வேலை நேரம் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை முடிஞ்சு, சரி, நேரம் கிடைக்கும் போது நேரத்தை ஒதுக்கி நம்ம இப்போ எனக்கு 7 மணி வரைக்கும் வேலை, 7 மணிக்கு பிறகு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நான் தாவா பண்ணுறேன். சரி, அது எப்படி ஒவ்வொரு நாளும் ஒதுக்கணுமா? வாரத்துக்கு ஒரு தடவை ஒதுக்கினா போதுமா? ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம செலக்ட் பண்ணி அந்த பகுதியில் போய் நம்ம சொல்லலாம். முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீம் மத்தியில் போய் நம்ம சொல்றது வாய்ப்பு நம்ம ஏற்படுத்திக்கிறோம். கொஞ்சம் பைக்கு தள்ளி வச்சு. சரி, நிறைய வசதியெல்லாம் இருக்குது, எல்லாரும் இதில் வசதி இருக்குது.
அப்படி இப்போ ஒவ்வொருத்தங்களும் அவங்க வந்து வேலை நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நேரம் ஒதுக்கி போய் தாவா பண்ணணும்னு சொல்கிறீங்க, உங்கள் கருத்து. சரி, ஓகே, புரிஞ்சுக்கிடுச்சிங்களா அவங்க சொல்கிறது? இப்போ நீங்கள் 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, ஓகே, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க, அப்புறம் மனைவி மக்களோட இருக்கிறீங்களா, என்ன செய்யுங்க, அதுக்கப்புறம் 1 மணி நேரமோ எவ்வளோ நேரமோ எடுத்துகிட்டு போய் வெளியே போய் நீங்கள் தாவா செய்யணும் அப்படின்னு நம்ம சகோதரர் ஒருத்தங்க சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா அவங்களுக்கு? வேற யாராவது கருத்து? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா தொழுக கடமைகள் சொன்னால் 5 கடமைகள் அப்படி இருக்க முடியாது. ஆனால் இது வந்து ஒரு முஸ்லீம் ஒரு தவறை பார்த்தா ஒரு முஸ்லீம் கிடைக்க வேண்டியது அவங்களுடைய கட்டாயம். அந்த மாதிரி அவர் தவறு நடக்கிறதுல சொல்ல வேண்டியது சொல்ல வேணும். போக அப்படி சொல்லும்போது மற்றவங்க சொல்றாங்க, நமக்கு அந்த மாற்றங்கள் அல்லாதான் என் சொல்ல தருவோம். அதுதான் எனக்கு நினைக்கிறது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இஸ்லாத்தில் வந்து 5 கடமை தான் சொல்லிட்டு, அப்போ பெற்றோரை பேணுறது பெற்றோரை பேணுறது ஃபர்தா இல்லையா? பிள்ளைகளை பேணுறது, மனைவிக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்தா இல்லையா நஃபிலா? அப்போ ஃபர்துனா அந்த 5ல் மட்டும் அடக்க முடியாது. ஃபர்துடைய தரம் இருக்குது, தரஜா இருக்குது. ஃபர்துடைய தரஜா இருக்குது. அதாவது எந்த ஃபர்தை செய்யலைன்னா முஸ்லீமே கிடையாதோ அப்படிப்பட்ட ஃபர்தும் இருக்குது. அது அல்லாத, அதாவது விட்டா பெரும்பாவமாகும், அப்படி இருக்குது. அப்போ ஃபர்துங்கிறது வெறும் 5ல் மட்டும் அடங்கினது கிடையாது. அது டயத்துக்கு ஏற்ப உங்களுக்கு கூடும் குறையும். சரிங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? அழைப்பு, இந்த அழைப்புங்கிறது மனித உடலுக்கு எப்படி வந்து இப்போ உணவும், அதாவது வந்து இப்போ உணவும் உடைய அவசியப்படும், அதே மாதிரி அல்லாஹ் ஒருவன் என்று அதாவது எடுத்து வைக்க வேண்டியது ஒவ்வொரு அறிந்த மனிதர்கள் மீது கட்டாய கடமை இருக்கு. ஒரு நிமிஷம் கூட ஒண்ணு முடியாது. மாஷா அல்லாஹ். இப்போ எல்லாரும் மாஷா அல்லாஹ் ஒரு கருத்துக்கு தான் வரீங்க. என்ன ஃபர்து கிஃபாயான்னு சொன்னாலும் சரி, அப்படி வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சாகணும்னு சொன்னாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நேரம் போக நம்ம ஒரு இந்த தாவாவுக்காக வேண்டி நேரம் எடுத்து நம்ம செய்யணும்னு சொன்னாலும் சரி, அப்போ ஓரளவுக்கு எல்லாருடைய ஒரு மனநிலையும் எப்படி தான் இருக்குது தாவான்னு சொன்னால், இது ஒரு கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு பணி. அப்போ வந்து யாருமே இந்த எண்ணத்தில் இல்லைன்னு எனக்கு தெரிய வருது. அதாவது விருப்பப்பட்டவங்க செய்கிறாங்க, விருப்பப்படாதவங்க விட்டுறாங்க. அந்த சகோதரர் ஃபர்து கிஃபாயான்னு சொன்னால் கூட, இப்போ ஜனாசா தொழுது நடக்குது, 10 பேர் தொழுதா போதுன்னு பாக்கி 100 பேர் போகிறோமா? இல்லையே. முடிஞ்ச அளவு கலந்துக்க தானே பார்க்குறோம், முடிஞ்ச அளவு நம்மளும் அந்த ஜனாசாவை தூக்க தானே பார்க்குறோம், முடிஞ்ச அளவு கபர் வரைக்கும் போகிறதுக்கு தானே பார்க்குறோம். அப்போ என்னம்மா சொல்லாம், கட்டாய கடமை. இப்போ அதை விட ஒரு படி மேலே போய், அதாவது நம்ம கம்பல்சரிக்கும் மேண்டேட்டரிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இது வந்து மேண்டேட்டரி, கண்டிப்பாக செஞ்சாகணும். இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம நாட்டை பொறுத்தவரை நம்ம செய்யாததுனால தான் வந்து நிர்வாகம் நாம செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால இது வந்து மேண்டேட்டரி. கட்டாயத்துக்கு ஒரு படி மிகவும் கட்டாயம், ரொம்ப ரொம்ப கட்டாயம். சரி, அப்போ இந்த விஷயத்தை நம்ம உணர்றோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அழைப்பு பணி என்பது அது பின்னாடி நம்ம டீட்டெயிலாக போவோம். அப்போ இது கட்டாயமாக நம்ம இதில் ஈடுபட வேண்டிய, இதில் நம்ம ஏதாவது ஒரு முறையில் பங்களிப்பு செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கோம். நம்ம சகோதரர் கூட ஒருத்தங்க சொன்னாங்க, குறைஞ்சபட்சம் இஸ்லாத்தை எதுக்குறவங்களுக்கு அப்படிலாம் இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, இஸ்லாம்னா இப்படித்தான் சொல்லக்கூடிய அளவுக்காவது நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோங்கிறத மாஷா அல்லாஹ் எல்லாரும் உணர்றீங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம கவனிக்கிறோம். இந்த தாவாவை பொறுத்த வரைக்கும், ஒன்று பொது தாவா, ஒன்று பொதுவான தாவா, இன்னொன்று விசேஷமான தாவா. ஒன்று அத்தாவத்துல் ஆம்மா, இன்னொன்று அத்தாவத்துல் ஹாஸா. இப்போ இந்த அத்தாவத்துல் ஆம்மாலையும் 2 வகை இருக்கு. பொது தாவா, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. தாவானா என்ன? அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது, அல்லாஹுவை வணங்க அழைப்பது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட அழைப்பது, அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள அழைப்பது. சரியா? இப்போ இப்படி சொல்லும் பொழுது
அங்கே முஸ்லீம்களும் வருவாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் வர்றாங்க. எப்படி வர்றாங்க? இப்போ பாருங்க, முஸ்லீம்களை பொறுத்தவரை அவங்களுக்கு நம்ம தத்கீர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வதக்கீர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், வதக்கீர் இன்ன ஃபஅத்தி திக்ரா சயذكر من يخشى. அப்போ இந்த மார்க்கத்துக்குள்ளார வந்தவங்களுக்கும் நம்ம அல்லாஹுவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சூரத்துல் இக்லாஸ் இதை நம்ம ஓதுறோமா இல்லையா தொழுகையில்? அது அல்லாத மற்ற நேரங்களையும் ஓதுறோமா இல்லையா? சொல்லுங்க, ஓதுறோம். இது என்னன்னு சொன்னால், ரொம்ப பேர் இந்த கோணத்தில் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, இது ஒவ்வொரு முஸ்லீமும் தனக்கே கொடுத்து கொள்ளக்கூடிய தாவா. இது புரிஞ்சா இல்லையா? ஒவ்வொரு முஸ்லீமும் தனக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய தாவா. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஓ முஸ்லிமே, நீ வணங்கக்கூடிய இறைவன் யார் தெரியுமா? நீ நம்பக்கூடிய ரப்பு யார் தெரியுமா? சொல், குல் ஹுவல்லாஹு அஹத். அவனுடைய வல்லமையை புரிந்து அறிந்து உணர்ந்து தெரிந்து நீ தொழு. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. இந்த சூறாலாம் எதுக்கு ஆகிப்போச்சு? இன்னைக்கு கடை திறக்கிறதுக்கும் வீடு திறக்கிறதுக்கும் மௌத்துக்கு ஓதுறதுக்கும் ஆகிப்போச்சு. எந்த சூறா? இந்த சூறாக்கெல்லாம் அதுக்கு மட்டும்தான். இந்த சூறா ஒரு முஸ்லிம் தன்னை அழைத்துக் கொள்வதற்கு. குல் ஹுவல்லாஹு அஹத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சி சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால், எப்போதுமே நமக்குள்ள பெனிஃபிட்டை மட்டும் தான் பார்க்குறோம். எப்படி? ஆயத்துல் குர்சி கண்டிப்பாக ஓதணும், இல்லாட்டி ஷைத்தான் வந்துடுவான். இது என்ன? நமக்கு கிடைக்கிற பாதுகாப்புக்காக மட்டுமே நம்ம இதை காலை மாலை இரவில் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஆயத்துல் குர்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னதில் இதில் ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்குத்தானே தாவா கொடுத்துக் கொள்வது. நீ நம்பக்கூடிய ரப்பை, அவனுடைய மகிமையை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய வல்லமையை உன்னுடைய உள்ளத்திலே தரிபடுத்தி எப்போதும் பசுமையாக வை, மறந்து விடாது. அந்த உணர்வுடன் ஓதுறோமா? அப்படி ஓதுனா ஆயத்துல் குர்சி ஓதி முடிக்கிறதுக்குள்ளாரே நம்ம உடம்புலாம் நடுங்கிடும். எப்படி ஓதுனா? நான் எனக்கு எனது ரப்பை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன், நான் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய ரப்புடைய வல்லமையை உணர்வதற்காக நான் இந்த வசனத்தை எனக்கு ஓதுகிறேன். புரிஞ்சா? அப்போ தாவாங்கிறதுல முஸ்லீம்களும் வருவாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் வருவாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இந்த தாவா என்பது அவசியம். அல்லாஹ்வை மறப்பார்கள், நினைவூட்ட வேண்டும். ஒரு சில விஷயங்களிலே பேணுதலாக இருப்பார்கள், ஒரு சில விஷயங்களிலே அலட்சியமாக இருப்பார்கள். பல தொழுகையாளிகள், பேணுதலான தொழுகையாளிகள் ஜக்காத் விஷயத்திலே அலட்சியமாக இருப்பார்கள். சதக்கா தர்மம் கொடுப்பதிலே பேணுதலாக இருக்கக்கூடிய, அதிகம் தர்மம் செய்யக்கூடிய எத்தனையோ மக்கள் தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்கள், அல்லது ஏனைய ஒழுக்கங்களில் அலட்சியமாக இருப்பார்கள், அல்லது எல்லாம் செய்வார், ஹஜ்ஜுடைய கடமையிலே அலட்சியம் செய்திருப்பார். இப்படி இந்த ஏற்றத்தாழ்வை போக்குவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம்களுக்கும் தாவா கொடுத்தாக வேண்டிய அவசியம். அதுவும் தாவா தான். ஆனால் அதுக்கு சில இடங்களுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பேர் வரும். தர்பியா, இஸ்லாஹு, தஸ்கியா, அந்த மாதிரி சில பேர்கள் மாறுமே தவிர, ஆனால் பொதுவான இந்த தாவாங்கிற பேரில் எதுவும் வரும். அந்த தர்பியாவும் வரும், இஸ்லாஹும் வரும், அந்த அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பதும் வரும். அப்போ இந்த தாவா ஆம்மா, இன்னொன்று இந்த தாவா ஆம்மால ரெண்டு, ஒன்று முஸ்லீம்களுக்கு நம்ம செய்கிறோம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு. இப்போ இந்த முஸ்லீம்களுக்கு செய்கிற தாவா ஆம்மா, பொது தாவா இருக்குது. அது எப்படி? இப்போ ஜும்மா பயான் செய்கிறாங்க, அல்லது பொதுவான நிகழ்ச்சிகள், பயான் நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க, கல்வி வகுப்புகள் வைக்கிறாங்க, அல்லது மாநாடுகள் நடத்துகிறாங்க. இதெல்லாம் தாவா ஆம்மால வரும். அதே போல் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தாவா ஆம்மா. அது எப்படி? ஒரு இடத்துல பல முஸ்லீம் அல்லாதவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு இஸ்லாமை பற்றி, அல்லாவை பற்றி, மறுமையை பற்றி பொதுவாக சொல்கிறீங்க, எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு. இதுக்கு என்ன சொல்லப்படும்? தாவா ஆம்மா. அல்லது ஒரு டிவியில் ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சி, அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, இஸ்லாமிய அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை டிவியில் செய்கிறீங்க.
அல்லது என்ன செய்றீங்க, அது சம்பந்தப்பட்ட பேம்ப்ளெட்டு, அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை கலெக்ட் பண்ணி நீங்கள் வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு போகிறீங்க, அல்லது தெருவில் நிற்கிறீங்க, வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் எதில் வரும்? தாவா ஆமா, பொதுவான தாவா. இன்னொன்று இருக்கு, தாவா ஹாஸா. தாவா ஹாஸா, விசேஷமான தாவா. எப்படி என்ன சொல்லுவாங்க அதுக்கு? விசேஷமான தாவா, ஸ்பெஷல் தாவா. காமன் தாவா, ஸ்பெஷல் தாவா. இப்போ இந்த ஸ்பெஷல் தாவாங்கிறது இந்த காமன் தாவாலிருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி சென்று இன்னும் கொஞ்சம் ஒரு படி, 2 படி, 3 படி நம்ம மேலே போய் இன்னும் கொஞ்சம் நம்ம ஈடுபடுத்தி, இப்போதான் உங்களுடைய நேரம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய அறிவு, திறமையெல்லாம் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறதுக்கு தயாராகிறது. இதுதான் ஸ்பெஷல் தாவா, தனிப்பட்ட அல்லது விசேஷமான தாவா. இது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை சுற்றி உள்ளவர்கள், உங்களை சுற்றி உள்ளவர்னா யாரு? இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுடைய பக்கத்து டேபிளில் யார் இருக்கா? நீங்கள் ஒரு ஓனராக இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? முஸ்லீம்ஸ், நான் முஸ்லீம்ஸ். அதே போல் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அல்லது நீங்கள் ஒரு பணியாளராக இருக்கிறீங்க, உங்களோட சக பணியாளர்கள் கூட இருக்குது வேலை செய்கிறவங்க, அவங்க இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தன்னை சுற்றி ஒரு மக்களுடைய ஒரு கூட்டம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அண்டை வீட்டார் இருப்பாங்க, புரியுதா? இப்போ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் போகிறீங்க, ஒரு பஸ்ஸில், ஒரு ரயிலில், ஒரு விமானத்தில் போகிறீங்க, பக்கத்தில் யார் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ இப்படி நம்மை சுற்றி உள்ளவர்களில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் நாம் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது. இப்படி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் முஸ்லீம் ஆகிடுங்க, அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது. உங்களை படைத்த இறைவனை, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். நீங்கள் வீணாக படைக்கப்பட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களை படைத்த இறைவன் எப்படி ஒரு கல்லாக, ஒரு மண்ணாக, ஒரு மரமாக இருக்க முடியும்? உலக பிரபஞ்சத்தை படைத்தவன் தானே மனிதனுக்கும் இறைவனாக இருக்க முடியும். படைத்த இறைவனைத்தானே வணங்க வேண்டும். நீங்கள் வணங்கக்கூடிய உங்கள் கடவுள்களை, உங்கள் தெய்வங்களை நீங்கள் சிந்திச்சு பார்க்கலையா? அது எப்படி இறைவனாக இருக்க முடியும்? இப்படி நம்ம அடுத்து சொல்லுவோம் வரும், எப்படி அழைப்பது, எதை கொண்டு அழைக்கிறதுங்கிறது. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட முறையில், எப்படி செல்ஃபாக, பர்சனலாக, நீங்கள் போகிறீங்க, ஃப்ளைட்டில் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, பஸ்ஸில் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அல்லது உங்களுடைய அண்டை வீட்டார் இருக்கிறாரு, அல்லது உங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அல்லது உங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட பழகிறவங்க இருக்கிறாங்க, ஃப்ரெண்டாக உள்ளவங்க இருக்கிறாங்க, ஒரே தெருவில். இப்படிப்பட்டவர்களில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீங்கள் அழைப்பது, அவங்கள சந்திக்கும் போதோ அல்லது அவர்களை சந்திப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கியோ இப்படி தனிப்பட்ட முறையில் விசேஷமாக அழைப்பது. இதுதான் அத்தாவத்துல் ஹாஸா. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த தனிப்பட்ட இந்த தாவா, இதையும் நம்ம 2 வகையாக சொல்லுவோம். முஸ்லீம்களுக்கும் இருக்குது இந்த தனிப்பட்ட தாவா, நான் முஸ்லீம்களுக்கும் இருக்குது. இப்போ முஸ்லீம்கள்லேயே பக்கத்து வீட்டுக்கார்ட்ட தொழுகை இல்லை, அவரை கூப்பிட்டு சந்தித்து அவருக்கு நீங்கள் தொழுகையை பற்றி சொல்கிறீங்க. இது தாவா ஹாஸா லில் முஸ்லீம். குர்ஆன் ஓத மாட்டேங்கிறாரு, மற்ற மார்க்க விஷயங்கள் ஹராம் ஹலால பேண மாட்டேங்கிறாரு, வியாபாரத்தில் மற்ற தொழில் துறைகளில் அவருக்கு கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்புகளை மீறும்படி நீங்கள் தாவா கொடுக்குறீங்க, அம்ரு பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் செய்கிறீங்க, நசிஹா செய்கிறீங்க. அதுவும் எதில் வரும்? தாவா ஹாஸா லில் முஸ்லீம். இப்போ நம்ம இந்த இடத்துல குறிப்பாக பேச போவது இந்த கடைசி உள்ளது தான். எது? தாவா ஹாஸா லிகைரில் முஸ்லிமீன். சொல்லுங்க, தாவா ஹாஸா லிகைரில் முஸ்லிமீன். குறிப்பாக இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்கள் நிறைய நேரங்களில் நம்ம இந்த தாவா ஆம்மா லில் முஸ்லிமீன், அதே போல் தாவா ஹாஸா லில் முஸ்லிமீனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால்
இந்த தாவா ஆம்மா லி கைரில் முஸ்லிமீன், தாவா ஹாஸா லி கைரில் முஸ்லிமீனில் நம்முடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்குது? இப்போ சகோதரர் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நேரம் ஒதுக்கி போகணும்னு சொல்லி. இப்போ நான் என்ன கேட்குறேன், ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமாகுதா? கேள்வி நம்பர் 1. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதுக்குன்னு உங்களை ஒதுக்க முடியுதா? ஷேக் சொல்லுங்க. முடியும் அல்ல, முடியுதா உங்களுக்கு? அதான் கேட்குறேன், முடியுதா? தொடர்ந்து இதை செய்றீங்களா? அதாவது முடியாமல் போகிற நேரம் அதிகமாக, முடிகிற நேரம் அதிகமாக இருக்கா? அப்போ பாருங்க, அப்போ என்ன தெரியுது? அப்போ நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம செய்வோன்னு பார்த்தா முடியாது. வேலையெல்லாம் நான் உங்களுக்கு தர்த்தீப் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? வேலையெல்லாம் நம்ம முடிச்சிருவோம், அதுக்கப்புறமா நேரம் ஒதுக்குவோன்னு பார்க்கும் பொழுது எப்படி கண்டிப்பாக ஒரு வேலைக்குன்னு சொல்லி நீங்கள் எந்த வேலையில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் கூட போக்குவரத்து எல்லாத்தையும் சேர்த்து 10 மணி நேரம் ஆகி போயிடுது. சரியா? அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 6 மணி நேரமாவது ஓய்வு தேவைப்படுது. அதுக்கப்புறம் மனைவி, பிள்ளைகள், குடும்பம் இப்படின்னு இருக்கிறாங்க. இப்படி நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய உடல்நிலை எல்லாமே இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு நேரத்தை வெளியாக்கி அந்த நேரத்தில் தான் தாவா செய்வோம் அப்படின்னு இருந்தால் தாவா செய்ய முடியாது. நிறைய நேரம் மிஸ் ஆகிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய நேரத்தில் என்ன ஆகிடும்? தாவா மிஸ் ஆகிவிடும், தவறிவிடும். வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதி தாவா இல்லாமலேயே போய்விடும். நம்முடைய இன்றைய கான்செப்ட் என்னன்னு சொன்னால், எப்படி இந்த தாவா ஆம்மா லி கைரில் முஸ்லிமீன் அல்லது தாவா ஹாஸா லி கைரில் முஸ்லிமீன வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாற்றுவது. எப்படி? வாழ்க்கையில் சொல்றது புரியுதா? வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாற்றுவது. இப்போ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ரொம்ப பிஸிங்க, 24 மணி நேரம் நான் உனக்கே போலங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? 24 மணி நேரமாக நான் சாப்பிடவே இல்லைங்க, அவ்வளவு பிஸின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ என்ன ஆயிடுச்சு? உணவு சுய தேவை என்பது எப்படி ஆயிடுச்சு? மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? பிரிக்க முடியாத ஒரு வேலையாக மாற்றிட்டோம். இப்போ அதே போல தான் மாஷா அல்லாஹ் தொழுகையில் பேணுதலாக உள்ளவங்க. தலையை போனாலும் தொழுகையை தவற விட முடியுமா? எப்படி மாற்றிட்டோம் பாருங்க. அப்போ இந்த மாதிரி தாவாவை இப்போ நம்ம கொண்டு வரணுமா, வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாதா? அந்த அளவுக்கு தாவாவுக்கு முக்கியத்துவம் தேவையா இல்லையாங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம அதை பற்றி பேசணும். இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நம்ம சகோதரர் பின்னாடி உட்காந்து சொன்னார், அதாவது கட்டாயம்தான், ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப கட்டாயம்னார். எப்போதுமே ரொம்ப ரொம்ப கட்டாயம் தாங்க. எப்படி? இப்போன்னு இல்லை, எப்போதுமே ரொம்ப ரொம்ப கட்டாயம்தான். என்ன வித்தியாசம்? இப்போ கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் நம்ம பொதுவாக பரவலாக உணர ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ பாருங்க, வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக, எப்படி தண்ணி குடிக்கிறது, சட்டை போடுறது, அழுக்கா போன சட்டையை துவைக்கிறது, துவைச்ச சட்டையை அயன் பண்ணுறது, சட்டை பழசாக போச்சுன்னா கிழிஞ்சு போச்சுன்னா கிழிஞ்சு போன சட்டை நேரம் என்னன்னு போட்டே இருப்போமா? போய் வாங்குறோமா இல்லையா ஒரு நேரம் ஒதுக்கி? இந்த மாதிரி நம்முடைய உடலோடு உயிரோடு சிந்தனையோடு ஒன்றிய ஒரு பொறுப்பாக, ஒரு கடமையாக எப்படி நாம் தாவாவை மாற்றுவது? அப்ப அதுக்கு நீங்க அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வர்றதா இருந்தால் நீங்க இந்த தாவாவை உங்களுடைய வாழ்க்கைக்குள் பாருங்கள், வாழ்க்கைக்கு வெளியில் பார்க்காதீர்கள். அது என்ன வாழ்க்கைக்குள் பார்ப்பது, வாழ்க்கைக்கு வெளியில் பார்ப்பது என்றால், அதுக்குன்னு நேரம் இருந்தாதான் நான் தாவா செய்வேன் அப்படின்னு இருக்காதீங்க. கிடைக்கும் நேரங்களை எல்லாம் அதாவது நேரம்னா என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடையில் வேலை செய்றீங்க அல்லது ஒரு கடை நடத்துறீங்க.
அப்போ அந்த கடன் இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் வருவாங்க, யாரும் வருவாங்க, நான் முஸ்லீம்களும் வருவாங்க. ஒரு டிராவல்ஸ் வச்சுருக்கிறீங்க, ஒரு கார்கோ கம்பெனி வச்சுருக்கிறீங்க, ஒரு டிக்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு சப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் மொத்தமாக ஹோல்சேலாக இம்போர்ட் பண்ணி கடை கடையாக போய் சப்ளை பண்ணீங்க. இப்போ கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய தொடர்பு நான் முஸ்லீம்களோடு இருக்கிறதா இல்லையா? எப்படியாவது இருக்குது. நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஹாஜியார்ட்ட, நீங்கள் ஹஜ் உம்ரா தானே செய்கிறீங்க, உங்கள் தொடர்பு முழுக்க முழுக்க முஸ்லீம்களை சார்ந்தது தானே, நீங்கள் எப்படி தாவா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. எப்படி நான் முஸ்லீம்களை அவங்களுடைய தொழிலை நான் சொல்கிறது வெளியில் உங்கள் வீட்டுக்கு அண்டை வீடு பக்கத்து வீடாக இருக்கலாங்கிறது வேற, புரிஞ்சுச்சிங்களா? அது ஒரு பக்கம். எப்படியாவது பக்கத்து வீடோ எழுத்த வீடோ பில்டிங்கில் எப்படியாவது நான் முஸ்லீம்கள் இருக்க தான் செய்வாங்க, அன்லஸ் மக்காலையும் மதினாக்குள்ளார குடியிருந்தாலே தவிர. அதை தவிர பாக்கி எந்த ஊருக்கு போனாலும் எப்படியாவது நமக்கு அண்டை வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ யாராச்சும் மாட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேசுகிறது எதை பற்றின்னு சொன்னால், நம்முடைய அந்த வேலையோட வேலையா, எப்படி நம்முடைய வேலையோட வேலையா வீட்டுக்கு வந்தாங்கிறத பற்றி நான் பேசவே இல்லை. எப்படி வேலையுடைய வேலையா நீங்கள் உங்கள் வேலையில் உங்கள் யூனிஃபார்மில் இருக்கும்போதே வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எப்படி தாவா செய்யறது? அப்படி தாவாவுக்குள்ளார வந்தாதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வெளியில் தாவா செய்ய முடியும். வாழ்க்கைக்குள் தாவாவை கொண்டு வராத வரைக்கும், எப்படி வாழ்க்கைன்னு சொன்னால் அந்த 8 மணி நேரம் டியூட்டி நேரம் வருது பாருங்க, அல்லது அந்த 10 மணி நேரம் ஒர்க்கிங் நேரம் வருது பாருங்க, ஒரு 12 hours பிஸ்னஸ் நேரம் வருது பாருங்க. இன்னும் உங்களுக்கு பொறுப்பு காசு பணம் அதிகமாக உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் அதிகமாக போயிடும். சரியா இல்லையா? ஒருத்தர் எவ்வளோ மல்டி மில்லியனாக இருக்காரோ அவ்வளோ அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். ஆனால் நேரத்தை வித்தியாசமாக கொடுப்பார். அவர் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும், பார்த்தா ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியும். நம்மளாம் நிம்மதியாக தூங்கும், அவர் தூங்க முடியாது. தூங்கும் போது ஃபோன் வரும், அங்கேருந்து வரும் இங்கேருந்து வரும், அது வேறு விஷயம். அப்போ வாழ்க்கைக்குள் இந்த தாவாவை கொண்டு வர்றது. இப்போ இதுக்கு தான் நம்முடைய உலமாக்கள், இந்த துறையில் அனுபவம் உள்ளவங்க நிறைய டிப்ஸுகளை, நிறைய நுணுக்கங்களை நமக்கு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இங்கே பாருங்கள், இந்த நுணுக்கங்கள் இருக்கா இல்லையா, இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ ஒருத்தருக்கு பேசுறது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பேச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அவங்க தாவா சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு பேச்சின் மூலமாக தாவா கொடுக்கலாம். இப்போ அதே போல் சின்ன சின்ன பிரசுரங்கள், பேம்ப்ளெட்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள். கண்டிப்பாக நம்மள ஒவ்வொருத்தரும் நம்முடைய பாக்கெட்டில் செல்ஃபோன் இருக்கோ இல்லையோ 2-3 தாவா பேம்ப்ளெட்டையாவது தூக்கி உள்ளார போட்டுக்க வேண்டியது. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறீங்களா, தாவா டெஸ்க்குன்னு ஒன்று வச்சுருங்க. தாவா டெஸ்க்குன்னு அதில் ஒரு 2-3 தலைப்பில் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லது படைத்தவனை பற்றி சிந்தியுங்கள், இந்த மாதிரி வெற்றிக்கு வழி வேண்டுமா, இந்த மாதிரி அல்லாஹ்வை பற்றி மார்க்கத்தை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு 3-4 தலைப்புகளில், இஸ்லாத்தினுடைய மேன்மையை சொல்லக்கூடிய 3-4 தலைப்புகளில் ஏதாவது ஒரு 10 பேம்ப்ளெட்டை வச்சுருங்க. எப்படி வைங்க? உங்களுக்கு வரக்கூடிய அந்த நான் முஸ்லீம் அதை பார்க்குற மாதிரி வைங்க. ஒன்று வர்றாரு, பார்க்குறாரு, இருந்தாலும் வெக்கமாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு, என்ன செய்யுங்க, இதாங்க எடுத்துகிட்டு போங்க, இது படிங்க, இதை வச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்க, கொடுக்கும் பொழுது அதுக்குள்ளார போடுங்க, அதுக்குள்ளார அதை இணைச்சிருங்க பேசும் பொழுது. இப்போ பாருங்க, அடுத்து பேச்சுக்கான சந்தர்ப்பத்தை வாழ்க்கைக்குள் இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தாவாவை வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வரீங்க. நீங்கள் போய் கடையாக ஹோல்சேலில் சப்ளை பண்ணுறீங்க. அப்போ அவங்களுக்கு சாமானை சப்ளை பண்ணும் பொழுது அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பேம்ப்ளெட்டை கையில் கொடுத்துக்கிட்டே இருங்க. புதுசாக ஏதாவது ஒன்றை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதை படிச்சிங்களான்னு கேளுங்க. அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோமான்னு கேளுங்க, அதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமான்னு கேளுங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய நேரத்தில் இதுதான், இங்கே தான் நம்ம கொஞ்சம் நம்மளை இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்மளை தர்பியத்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. என்னன்னு சொன்னால், மார்க்கம் தனி துன்யா தனின்னு பிரித்தது ஒன்று. மார்க்கம் தனி
துன்யா தனின்னு பிரித்தோம். ரெண்டாவது, தாவாவை வாழ்க்கைக்கு வெளியில் நம்முடைய வியாபாரத்திலேயோ தொழிலையோ கடைகள்லையோ நம்ம தாவா செஞ்சால் கஸ்டமர் போயிடுவான். எப்படி? கடைக்கு வர கஸ்டமருக்கு பேம்ப்ளெட் கொடுத்தா அவன் அடுத்து வருவானோ வரமாட்டானோ, அல்லது நம்ம சப்ளை பண்ணுற இடத்துல ஒருத்தங்களுக்கு குரானை கொடுத்து எப்போ படிக்கணும்னு சொன்னால் இவன் அடுத்து நம்மள்ட்ட சாமான் வாங்கணும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம தாவா செய்ய போகும்பொழுது ஷைத்தான் என்ன சொல்கிறான், டேய் தாவா போட்டாத, அவன் ஓடி போயிடுவான், உனக்கு பிஸ்னஸ் கொடுக்க மாட்டான், அல்லது உன்கிட்ட பிஸ்னஸ் வாங்க பண்ண மாட்டான் அப்படின்னு ஷைத்தான் வஸ்வசாவை ஏற்படுத்துகிறான். முதல்ல அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும். அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுப்பவன். யார் எனக்கு ரிஸ்க் கொடுப்பவன்? அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பவன். இந்த தாவாவை செய்யாம வெறும் வியாபார தொடர்பு மட்டும் வைப்பதை ஒரு முஸ்லிமால் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. புரியுதுங்களா? அதான் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவது. அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான, பத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான நான் முஸ்லிம்களை சந்திக்கிறோம். அவனுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று சொல்லாமல் அவன்கிட்ட நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், லட்சக்கணக்கில் நம்ம மூலமா அவன் சம்பாதிக்கிறான். ஆனா கடைசி வரைக்கும் அவனுக்கு நம்ம அல்லாஹ் என்றால் யார் என்றே சொல்லாமல் போய்விடுகிறோம். புரியுதா இல்லையா? நடக்குது. எப்போ நம்ம வாழ்க்கைக்கு வெளியில போய் தாவா செய்யணும்னு நினைக்கிறோமோ எத்தனையோ சந்தர்ப்பங்களை தவற விட்டு கொண்டே இருப்பீர்கள். அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பழகிய, நீங்கள் ஒன்றாக வாழ்ந்த, ஒன்றாக படித்த, ஒன்றாக வேலை செய்த எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் இறந்து கொண்டே போவார்கள். உங்களுடைய அழைப்பு அவர்களுக்கு செல்லாமல் இருக்கும். நடக்குதா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஸ்கூலில் படித்த எத்தனை நான் முஸ்லீம் உங்களுக்கு அறிமுகமான உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லாமல் இருந்திருப்போம். இருக்குதாங்களா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? நினைச்சு பாருங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் அதே போல தன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தாவாவை பிரிக்க முடியாத அம்சமாக ஆக்கிவிட்டார்கள். எப்படி? பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக, ஒரு பணியாக ஆக்கிவிட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை வரைக்கும் தாவா என்பது பேச்சாகத்தான் இருந்துச்சு. அப்ப அவங்க காலத்தில் பேம்ப்ளெட் இருந்துச்சா? அவங்க காலத்தில் சிடி இருந்துச்சா? அவங்க காலத்தில் புக்ஸ் இருந்துச்சா? அவங்க காலத்தில் ஏதாவது வெப்சைட்டுகள் இருந்துச்சுங்களா? வேற எந்த விதமான வழியும் இல்லை. அவங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தாவா எதன் மூலமாக தான் நடைபெற்று கொண்டிருந்தது? ஒன்லி பேச்சு தான். அப்போ இந்த பேச்சை வச்சே எவ்வளவு பேருக்கு அவங்க தாவா கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா இன்னும் லேசாக்கி இருக்கிறான். ஜஸ்ட் இந்தியாவுடைய காஸ்ட்டுக்கு ₹1 தாங்க செலவு ஒரு பேம்ப்ளெட். எப்படிங்க? இந்தியாவுடைய காஸ்ட்டுக்கு ₹1. அது 4 கலரில் ஆர்ட் பேப்பரில் பண்ணால் அதிகப்படியாக ₹2. ₹1 எத்தனை பேம்ப்ளெட் ஆயிடுச்சு? ₹1 பேம்ப்ளெட்டு சிங்கிள் கலர் சாதா ஏதாவது மேப்ளி தோலை பண்ணுறதா இருந்தால் 60 GSMல அதிகப்படியாக ₹1. ₹1 17 பேருக்கு தாவா பண்ணோம். ₹1 17 பேருக்கு தாவா. ஒரு புக்கு ₹20. ₹10 புக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ₹10. இந்த ஒரு ₹10 புக். இந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்களை முதல்ல செய்யணும். இதை எப்போ நீங்கள் செய்வீங்க? நான் அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரேன். வாழ்க்கைக்குள் தாவாவை பாருங்கள், வாழ்க்கைக்கு வெளியில் பார்த்துடாதீங்க. வாழ்க்கைக்கு வெளியில் என்னன்னு சொன்னால் ஃபாலோ அப். வாழ்க்கைக்கு வெளியில் என்ன? புரியுதுங்களா சகோதரர்? வாழ்க்கைக்கு வெளியில் என்ன? ஃபாலோ அப். ஃபாலோ அப்னா என்ன? கொடுக்கப்பட்டவருக்கு, அழைப்பு கொடுக்கப்பட்டவருக்கு, புத்தகங்கள் கொடுக்கப்பட்டவருக்கு, சிடி கொடுக்கப்பட்டவருக்கு அவரை நாம் பின்தொடர்வது. என்னங்க செஞ்சீங்க? படிச்சிங்களா? பார்த்தீங்களா அந்த புக்கை? அது சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா? அதுக்கு என்ன செய்யணும்? வாழ்க்கைக்கு ஒரு வெளியில் ஒரு நேரத்தை ஒதுக்கும். இப்போ இந்த வாழ்க்கைக்குள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கைக்கு வெளியில் ஒதுக்குவீங்க. வாழ்க்கைக்குள்ளார செய்யலைன்னு வச்சுங்களேன், நம்ம சகோதரர் சொன்ன பதில் தான், நிறைய நேரம் மிஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ எப்போ நீங்கள் கொடுத்துட்றீங்களோ அப்போ உங்களுக்கு பொறுப்பாய்ப்பு. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கூப்பிடுங்க, நம்ம போய் பேசுவோம், வைப்போம். அப்போ என்ன ஆகிடுது? உங்களுக்கு நீங்கள் அதில் ஈடுபடுத்திட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் பொறுப்பை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டீங்க. இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் செய்கிறீங்க. நீங்கள் ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க.
உங்கள் பேர் என்ன மௌலானா? இக்ரிமா. மாஷா அல்லாஹ். இப்போ நம்ம ஷேக் இக்ரிமா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட்டு சாமானை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்ன செய்வீங்க? நேரம் கிடைச்சா மார்க்கெட் பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்துருப்பீங்களா? அப்படின்னு உட்கார முடியாது. சரியா? இப்போ என்ன செய்கிறாப்புல, முதல்ல இவங்க வந்து ஒரு நேம் கார்டு அடிக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு கம்பெனி பேர் போட்டு, அவங்களுடைய ஒரு தொடர்பு போட்டு, அட்ரஸ் போட்டு, டைமிங் போட்டு, எல்லாம் போட்டு ஒரு நேம் கார்டு அடிக்கிறீங்க. முதல்ல என்ன செய்றீங்க? கடைக்கு அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் அந்த நேம் கார்டுக்கு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த சாமான் தேவையா, நீங்கள் இதை என்னுடைய கார்டு வச்சுக்கோங்க, தேவைன்னா கூப்பிடுங்க, இந்த சாமான் செய்கிறோம் அப்படின்னு செய்கிறாங்களா இல்லையா? பொதுவாக பிஸ்னஸை பற்றி பேசுகிறோம். ஏன்னா பல இடங்களில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜிஹாது, தாவா இதை வந்து பேசும் பொழுது வியாபாரத்துறையே சம்மந்தப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். புரியுதா இல்லையா? அப்படி தானே வியாபாரம் செய்கிறாங்க. இப்போ கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அல்லான்னு போர்வையை பற்றிட்டு தூங்கிட்டு இருப்பீங்களா? என்ன மௌலானா? அதில் வந்து நிறைய சும்மா கொடுத்துட்டு போனது இருக்குது. சில பேர்கிட்ட விசேஷமாக பேசி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன செய்றீங்க? என்னங்க கார்டு கொடுத்தனுங்க, அது உங்களுக்கு எதுவும் தேவைப்படுது, அந்த பொருள் நம்மளும் இம்போர்ட் பண்ணுறோம், செய்கிறோமா செய்ய மாட்டோமா? செய்கிறோமா செய்ய மாட்டோமா? செய்கிறோம். இப்போ பாருங்கள், அல்லாஹு தஆலா நமக்கு பெஸ்ட் ரிலீஜனை கொடுத்துருக்குறான், பெஸ்ட் தீனை கொடுத்துருக்குறான், ட்ரூ தீனை கொடுத்துருக்குறான். இதுதான் உண்மையானது, இதுதான் சத்திய மார்க்கம். நம்ம இதை பர்சனலாக நம்ம கொடுக்கவும் இல்லை, காமனாக கொடுக்கவும் இல்லை. கொடுத்தாதானே ஃபாலோ அப் பண்ணுவோம். நம்ம நான் கேட்குறது புரிஞ்சா இல்லையா? அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கைக்குள் ஒரு அம்சமாக மாற்றி, எப்படி நீங்கள் விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்களோ அதே போல தான் இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கிறான். உங்களுக்கு தாவா பேம்ப்ளெட்டுகள் இருக்கின்றன. எத்தனை மொழியில், என்ன மொழியில் வேணும், எத்தனை தலைப்புகளில் வேணும். சுப்ஹானல்லாஹ். புக்கு வேணுமா? ஏன் குரானே வேணுமா? ஃப்ரீ குரான் கொடுக்கறதுக்கு. அல்லாஹ் அக்பர். அப்போ அதை வாங்கி வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் யாரை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, யாரோடு பழகுகிறீர்களோ, யாரோடு நீங்கள் வாழ்கிறீர்களோ, யாரோடு நீங்கள் பயணிக்கிறீர்களோ, அன்றாட வாழ்க்கைக்குள் நான் பேசுவது, இவர்களில் யாரையும் நான் தவற விட மாட்டேன். குறைஞ்சபட்சம் ஒரு பேம்ப்ளெட்டையாவது அவன் கையில் வச்சு திணிச்சு படிங்கன்னு சொல்லாம, எப்படி குரானை கேரி பண்ண முடியலையா? ஒரு கையில் ஒரு பேம்ப்ளெட்டையாவது வச்சு திணிச்சு படிங்க சார், இதில் படிங்கள, நிறைய விஷயம் இருக்கு, உங்களுக்கு டவுட் இருந்தால் போட்டு கேளுங்களேன் அப்படின்னு சொல்றதோட, நம்ம எல்லாரையும் படைச்ச இறைவன் அல்லாஹ் தான், அவனுடைய மார்க்கம் இஸ்லாம் தான், நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 வார்த்தை போதும். எப்படி? ரொம்ப பெருசாக சொல்ல தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தத்தை சொல்லுங்க, போதுங்க, தாவா முழுமையாயிடுச்சு. என்னங்க? வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அந்த அல்லாஹ் முஹம்மது நபியை நமக்கு தூதராக அனுப்பியிருக்கிறான். அவரை பின்பற்றுவதுதான் வெற்றி இருக்கிறது. அது பற்றி விளக்கம் இந்த பேம்ப்ளெட்ல இருக்கு, படிங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, ஆர்வம் இருந்தால் சொல்லுங்க, முடிச்சு. இதை மனப்பாடம் பண்ணிக்க முடியாது என்ன? அவ்வளவுதான். இதை நம்முடைய வாழ்க்கைக்குள் செய்து பழக வேண்டும். இதான் மெயின். எப்படி? இனி நம்ம பார்ப்போம், வைப்போம், ஊருக்கு போனால் செய்வோம், ஞாயிற்றுக்கிழமையில செய்வோம், சனிக்கிழமை செய்வோம்னு சொல்லிட்டு வெளியே போனோன்னு வச்சுக்கோங்க, சைத்தான் அதுக்கப்புறம் சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவோம். இப்போ இந்த வாழ்க்கைக்குள் நம்ம எப்படி செய்கிறோம்? இதுக்கு தான் நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் அவரவர்களுடைய தொழிலில் அவங்கவுங்களுக்கு ஹிக்மத்து தேவை. இப்போ ஒருத்தர் டாக்டர் இருப்பார், அவர் எப்படிங்க தாவா கொடுக்கறது? ஊசி போட தான் தெரியும் நம்ம டாக்டருக்கு, ஏன்னா மருந்து மாத்திரை எழுத தெரியும். முஸ்லீம் டாக்டர்கள் எத்தனை பேர் பாருங்க. இதில் ரொம்ப சில பேர் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப படிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பாங்க, தன்னை முஸ்லீம்னு காட்டிக்காமல் இருக்காங்க. எப்படி? தன்னை முஸ்லீம்னு அடையாளப்படுத்திக்காமல் இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எந்த அடையாளத்தையும் வச்சுக்க மாட்டாங்க, தெரிகிற மாதிரி எதையுமே செஞ்சிட மாட்டாங்க. முஸ்லீம்னு அவர் பேரை பார்த்து, டாக்டர் நீங்கள் முஸ்லீமா? ஆமாம் அப்படிம்பாரு. இது ஒரு பெரிய நோய். அதான் சொன்னாலே பலவீனம், தாழ்வு மனப்பான்மை. என்ன? தாழ்வு மனப்பான்மை. பொருளாதார தடை ஏற்பட்டுருமா, கஸ்டமர் போயிடுவாங்களா, நமக்கு வியாபாரம் கிடைக்காதா, அல்லது நம்மளை ஏதாச்சும் நினைச்சிருவாங்களா. அதுவும் இப்போ எப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பயத்தை போட்டு வச்சிருக்காங்க. சைத்தான் நம்மளை தீவிரவாதின்னு சொல்லுவாங்களா,
இப்படி இஸ்லாத்தை நம்ம பின்பற்ற மாதிரி காட்டிக்கிட்டா நம்மளை நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ? என்னத்தை நோட் பண்ண போகிறாங்க? மடியில் கனம் இருந்தால் தானே பயம் இருக்கும், சொல்லுங்க. அப்போ இப்படிப்பட்ட கோழைத்தன்மைகளை எல்லாம், கோழைத்தனமான பயங்களை எல்லாம் போட்டு ஷைத்தான், வஸ்வசா, நஃப்ஸு எல்லாம் போட்டு நம்மளை அடைச்சி வச்சிருக்கு. தூக்கி எல்லாத்தையும் போட்டு அல்லாவின் பக்கம் நீங்கள் அழைக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை கைவிட்டுருவானாங்க? அல்லாஹ் உங்களை நஷ்டமாக்கிடுவானா? அல்லாஹ் உங்களுடைய மதிப்பு மரியாதை எடுத்துருவானா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃபீல்டில் களத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ், அவர்கள் தாவா செய்ய 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 அவங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான், அவங்களுடைய பெயர் புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான், மதிப்பு மரியாதையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறான். ஏன்னு சொன்னால் மூமின்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். காஃபிர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் ஷைத்தானுடைய பாதையிலே செலவழிப்பார்கள் சொல்லி. அப்போ ஷைத்தானுடைய பாதையில் செலவழிக்கிறவன் முன்னேறிக்கிட்டு போகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிற முஸ்லீமை நம்மளை அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? ஒன்றுக்கு எப்படி சொல்கிறான்? மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் ஸபஅ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. ஒரு தீனார் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்வது ஒரு விதையை பூமியிலே போடுவது, அது 7 கதிர்களை முளைப்பிக்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள், 700 அல்லாஹ் நாடியவருக்கு இரட்டிப்பாக்கி தருகிறான். அப்போ அதனால நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்து நீங்கள் தாவா கொடுத்தாலும் சரி, பிஸ்னஸ்மேனாக இருந்து தாவா கொடுத்தாலும் சரி, லேபராக இருந்து தாவா கொடுத்தாலும் சரி, அல்லது மேனேஜராக ஓனராக இருந்து தாவா கொடுத்தாலும் சரி, தயவு செய்து இந்த தாவா என்னை பின்னடைய செய்துவிடும் எனது துன்யாவில், இந்த தாவா எனக்கு முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கும் என்ற அந்த எண்ணத்தை முதலில் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுங்கள். அதை செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இங்கே வந்திருக்கவங்க நல்ல விவரம் புரிஞ்சவங்க தான். ஆனால் இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். உங்களது தலைமுறைக்கு, உங்களது பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லுங்கள், உங்களது சகோதரர்களுக்கு நீங்கள் எடுத்து செல்லுங்கள். அப்போ இப்போ நம்ம ஒரு 4-5 பேரை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மருத்துவர், சரியா? யார் இருக்காங்களா இங்கே டாக்டர்ஸு? இல்லை, ஆனால் இருக்கணும் இல்லையா? முஸ்லீம்களை டாக்டரே ஜித்தால இல்லாமையா இருக்கிறாங்க? பிஜி அந்த ஒரு நிலை மாற வேண்டும். சரி, டாக்டர். இப்போ இந்த டாக்டர் எப்படிங்க தன்னுடைய வாழ்க்கைக்குள் தாவா கொடுப்பார்? அதாவது அவருடைய ப்ரொஃபஷனலுக்குள்ளார இருந்துக்கிட்டு யாராவது சொல்லுங்களேன், எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமா. மாஷா அல்லாஹ், இது ஒரு காமன் ஒரு வார்த்தை. இது இப்போ இவங்க சொன்னதை எல்லாருமே பயன்படுத்தலாம். எப்படி? இவங்க சொன்னதை ஒரு மளிகை கடை வச்சுருக்கவங்களும் பயன்படுத்தலாம், ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கவங்களும் பயன்படுத்தலாம், ஒரு டாக்டரும் பயன்படுத்தலாம். சொல்லுங்கள் பிரதர். முதல்ல இந்த நோய் நிவாரணி தர்றது எல்லாம் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல அவங்களோட மனதில் பதிச்சுட்டு அதன் மூலமாக தாவாவை அவங்க ஆரம்பிக்கணும். மாஷா அல்லாஹ், இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம். சரி, வேற யாராவது இருக்காங்கன்னு சொல்றாங்களா? இந்த சகோதரர். நோயாளிக்கு அதாவது மருத்துவமனையிலே நோயாளி சந்திச்சு பேசிட்டு இருக்கிறப்ப குரான்ல இது எல்லாமே நபி வழி மருத்துவம் நிறையா இருக்குது. ஸோ இஸ்லாம் குரான்லையோ இல்லை எல்லாம் தேச சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நபி மருத்துவமனை இருக்குங்களா? ஸோ அதில் இந்த நோயை எப்படி அதை இது கொடுக்கலாம் தெரியும். அது வழியாக இஸ்லாமியும் அவங்க தெரியும். மாஷா அல்லாஹ். இல்லாத ஒரு நோய் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இறைவன் படைக்கவே இல்லை. ஹதீஸ் அந்த ஒரு கருத்தை முன்னோக்கி அவங்க செய்யலாம். மாஷா அல்லாஹ். இப்போ பாருங்க, சொல்லுங்கம்மா.
துறையில் உள்ள எல்லாரையும் விட ஒரு டாக்டர் நினைச்சாருன்னா அவர் வாழ்க்கைக்குள்ள செய்யக்கூடிய அந்த தாவா நிச்சயமா ஒரு சிறந்த தாவா. என்னன்னா மற்ற துறையில் உள்ளவங்க அவருடைய கிளைண்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் இது நிறைய வித்தியாசம். மன அழுத்தத்தில் வியாதியில் வந்துருக்கக்கூடிய ஒரு வியாதியத்திற்கு டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரையோடு அந்த செய்யக்கூடிய அந்த அல்லாவுடைய ரசூல் மார்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக உள்வாங்கி அதை நிச்சயமாக செயல்படுத்துவார். மாஷா அல்லாஹ். இப்போ அதனால தான் நம்ம முதல்ல மருத்துவருங்கிறது வச்சு ஆரம்பித்தோம், சரியா இல்லையா? இப்போ பாருங்க, நம்ம என்னன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த தாவான்னு சொன்னோமா இல்லையா? தாவாவுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? தவாக்கு மருந்து சாப்பிட்றது சொன்னோம். அதே போல் தாவாவுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்குது. என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அதை நம்ம முதல்ல சொல்ல மறந்துட்டோம், இப்போ தான் ஞாபகம் வருது. தாவாவுக்கு இன்னொரு அர்த்தம் பிரார்த்தனை. துஆ சொல்கிறீங்களா இல்லையா? துஆவுக்கும் பிரார்த்தனைங்கிற அர்த்தம் இருக்குது, துஆவுக்கும் அழைத்தல் என்ற அர்த்தமும் இருக்குது. அதே போல் தாவா, இப்போ நீங்கள் இப்போ அரபியில் எழுதியிருப்பாங்க, தாவாத்துக்கு முஸ்ஸாலிஹா லா தன்சனி ஃபி தாவாத்திக்க சாலிஹான்னு எழுதியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தாவாத் பிரார்த்தனை. சொல்லுங்க, ஒருத்தருக்காக அல்லாஹ்விடத்திலே வேண்டுதல், பிரார்த்தனை செய்தல். இப்போ எல்லா துறையிலையுங்க நம்ம தாவாவை உள்ளார கொண்டு வர்றதுக்கு தாவாவுடைய இன்னொரு அம்சமாகிய துஆ, பிரார்த்தனையை உள்ளார கொண்டு வந்தோன்னு வச்சுங்களேன், உள்ளத்தை ரொம்ப சீக்கிரமாக வென்றெடுத்துடலாம். அப்படியே நம்மளிடம் வரக்கூடியவர்களை அப்படியே ஃப்ளாட் ஆக்கிடலாம். நீங்கள் அந்த மகடி ஊதுறவனுக்கு முன்னாடி பாம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடலாம். என்னன்னு சொன்னால், முதல்ல துஆ. இதை நம்ம விட்டுட்டோம், ஒருத்தன் கையில் பிடிச்சிக்கிட்டோம். நம்ம விட்டுட்டோம், ஒருத்தன் கையில் பிடிச்சிக்கிட்டான். நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோம்னா, காஃபிர்னாலேயே அவனை சபிச்சு கையால் பிடிச்சி மிதித்து நரகத்தில் தள்ளி விட்டுருணும். நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? காஃபிர்னால என்ன செய்யணும்? அவனை சபிச்சு ஏறி மிதிச்சு நரகத்தில் படா அப்படின்னு தள்ளி விட்டுருணும். அப்படி தான் பெரும்பாலும் விளங்கி வச்சிருக்கிறாங்க, இல்லையா? சொல்லுங்க, நீங்கள் பார்க்கலாம். காஃபிரை பார்த்துல அப்படி தான் முறைச்சிக்கிட்டு வர்றதை பார்க்குறது. ஆனால் மற்றபடி பல விஷயங்கள் அவன்கிட்ட நிறைய அனுபவிப்பாங்க. இந்த ஒரு சிந்தனை இருக்குது, வெறுக்கப்படுவது மனிதனை அல்ல, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குஃப்ரை தான் வெறுக்கப்பட வேண்டும். நம்ம என்ன செஞ்சிடறோம்? கொஞ்சம் இஸ்லாமிய பற்று வர ஆரம்பித்த உடனே, கொஞ்சம் நமக்கு தெரிய ஆரம்பித்தோடனே, இந்த காஃபிர் பசங்களாம் எல்லாம் நஜீஸ் பசங்க எப்படி மாறுது பாருங்க. இது சைத்தான் செய்கிறது. அதாவது எங்கே நஜீஸ்னு கருதணுமோ அங்கே நம்ம கருதணும். எது ஒரு இடம் இருக்குதா இல்லையா? அப்படி இருந்தால் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடைசி வரைக்கும் அபூ தாலிபுடைய அரவணைப்பில் இருக்கிறாங்க? தாயிஃப் போயிட்டு திரும்ப வரும் பொழுது, அதாவது குறைஷி வம்சத்தை சேர்ந்த ஒரு காஃபிர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரவாயில்ல முகமதே, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன், ஏன் பாதுகாப்பில் நீங்கள் இருங்கன்னு சொல்லி அபூ தாலிபு மரணித்ததுக்கு பிறகு அவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு. சரி, இன்னும் கொஞ்சம் போங்கலங்க, யகூதியை விட மோசமான ஒரு காஃபிர் உலகத்தில் இருக்காராங்க. யகூதிகளை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது அவங்களுடைய இரும்பு கவச ஆடை யார்கிட்ட அடமானம் வைக்கப்பட்டிருந்துச்சு? யார்கிட்ட வைக்கப்பட்டிருச்சு? ஒரு யகூதி இடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது பொருளாதார தொடர்பு, அன்றாட வாழ்க்கையிலே கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதரிடத்திலே தொடர்பு வைத்திருந்தார்கள். அந்த ரசூல்லா மேலத்தான் யூதர்களை பற்றி, யூதர்கள் சபிக்கப்பட்டவர்கள், யூதர்கள் கோபத்திற்கு ஆளானவர்கள், அல்லாஹ் அவர்களில் பலரை குரங்குகளாக மாற்றியிருக்கிறான், பன்றிகளாக மாற்றியிருக்கிறான் என்ற வசனமும் இறக்கப்பட்டது. ஆனால் என்ன வித்தியாசம்? எந்த வசனத்தை எங்கே பொருள் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து வைத்திருந்தார்கள். நம்ம என்ன செஞ்சிடறோம்? மிஸ்பிளேஸ் பண்ணிடுறோம். நம்முடைய தவறான புரியுதலுக்கு நம்ம ஆளாகி ஒட்டுமொத்தமாக கேட்டையே இரும்பு கேட்டு போட்டு பெரிய லாக்கு போட்டு பூட்டி வச்சிடறோம். அப்போ முதல்ல இந்த தாவால நீங்கள் வந்து செய்ய நினச்சிங்கன்னு சொன்னால், இதை நான் சில சுருக்கமாக சொல்லி முடிப்போம். இப்போ நம்முடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தங்களையா,
அதாவது ஒரு வியாபாரி, ஒரு தொழிலாளி, ஒரு அட்வொகேட், இப்படி ஒவ்வொருத்தட்டையும் நம்ம கேட்குறது தான் நமக்கு நோக்கம். ஆனால் மணி வந்து 10 ஆகிட்டு இருக்குது. இப்போ முதல்ல நீங்கள் என்ன விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், இந்த தாவால் என்ன, இப்போ ஒருத்தர் நோயாளி வராருன்னு வச்சுங்களேன், அல்லாஹ் உங்களை சுகமாக்குவான், அல்லாஹ் உங்களை சுகப்படுத்துவான், கவலைப்படாதீங்க, பதஷ்டப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் நல்லாயிடும் சொன்னால் குறைஞ்சாங்க போயிடுவாங்க, குற்றமாங்க? அல்லது யாராவது வந்திருக்கக்கூடிய ஒரு காஃபிர், ஏய் டாக்டரை ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு கேட்பானா? இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நீங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை விட அவனுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ் உன்னை சுகப்படுத்துவான் என்ற வார்த்தை 1000 மருத்துவர்கள் அவனை மருத்துவம் பார்ப்பதை விட, பல தரமான மருந்து மாத்திரைகளை கொடுப்பதை விட அவனுடைய உள்ளத்திற்கு அவ்வளவு பெரிய மருந்தாக அமையும். நீங்க அப்படி வேணும்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல தாவாக்கு போய் பாருங்க. சீஃப் டாக்டர் வந்திருப்பாரு, பெரியவர் வந்திருப்பாரு, அவர் என்னென்னமோ கவனிச்சிருப்பாரு, அப்பயும் அவன் சொங்கியா அப்படித்தான் உட்காந்துருப்பான். நீங்க போய் கவலைப்படாத, அல்லாஹ் உனக்கு சுகமாக்குவான், தைரியத்தை இழந்துராதன்னு சொல்லுங்க, எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட பவருங்க! எங்கள் அல்லாங்கிற வார்த்தையில் உள்ள பவரை சிந்திச்சு பாருங்க. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், நாம் நமக்கு தாவா கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் நமக்கு தாவா கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரப்புல் அர்ஷில் அஸீமை நாம் விளங்கவில்லை. அப்ப அதே போல ஒரு அட்வொகேட், கவலைப்படாதப்பா, அல்லாஹ் உனக்கு வெற்றியை கொடுப்பான், உன்னுடைய பக்கத்தில் உண்மை இருக்குமேனால் உண்மைக்கு அல்லாஹ் கண்டிப்பாக வெற்றியை வச்சிருக்கிறான், நீ பாதிக்கப்பட்டாலும் கூட பயந்துராத, உனக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான், அல்லது நீ பாதிக்கப்பட்டதிலிருந்து ஒரு நன்மையை அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்துவான். ஒரு அட்வொகேட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? ஜெயிச்சிருவேன், உன்னை வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தோத்து போனால் என்ன ஆகும்? வேண்டாம், அட்வொகேட்டை காசாக வாங்கினிய, கட்டுக்கட்டாக வாங்கினிய, கடைசியில் ஏமாற்றி விட்டிய. முயற்சி பண்ணுவோம் கடைசி வரைக்கும், நம்ம முயற்சி அல்லாஹ்வை கொண்டு தான் வெற்றி அடையும். உனக்கு தோத்துட்டா கூட பயப்படாத, அல்லாஹ் இதிலிருந்து உனக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துவான். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான், பயப்படாத, உன் பக்கம் நீதம் இருக்கும் பட்சத்தில் உனக்கு கண்டிப்பாக உனக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும், நல்லது நடக்கும் சொல்லலாம். அதே போல இங்க பாருங்க, எத்தனையோ பேர் கடை வச்சிருக்கிறாங்க, எத்தனையோ வந்து தொழில் செய்கிறாங்க, அவங்களுடைய தொழிலில் துஆவை ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாங்க. ஆனால் நம்ம செய்கிறதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் விற்கும் போது வாங்கும் பொழுது நீங்கள் பரக்கத்துக்கு துஆ செய்யுங்கள். இப்போ ஒரு பொருளை நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட, அல்லாஹ் உனக்கு இதில் பரக்கத் செய்யட்டும், நீ என்னிடத்தில் வாங்கியதிலே அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும்னு சொல்லி ஒரு நான் முஸ்லிமுக்கு ஒரு பொருளை விற்று பாருங்க, உனக்கு இந்த பொருள் அபிவிருத்தியாக அமையட்டும்னு சொல்லிட்டு, அவனுக்கு இந்த வார்த்தை இருக்குதே, சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், கோடி ரூபாயை கொண்டு போய் கொடுத்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. இப்போ நீங்கள் ஒரு டிக்கெட் ஏஜென்சி டிக்கெட் இஷ்யூ பண்ணுறீங்க, உங்களுடைய பயணத்தை அல்லாஹ் பாதுகாப்பாக அமைத்து தருவானாகன்னு சொல்றீங்க. அப்போ இந்த துஆவுடைய வாக்கியத்தை உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப, உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ப நீங்கள் என்ன செய்யலாம்? மாற்றிக்கொண்டே செல்லலாம், உருவாக்கி கொண்டே போகலாம். இதுதான் முதல்ல நம்முடைய, அதாவது அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளார போகிறதுக்கு இது ஒரு கேட்வே, எனக்கு இது ஒரு என்ட்ரன்ஸ். இது அவங்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்கும் அவர்களுடைய செவிகளை நம் பக்கம் திருப்புவதற்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? என்ன வாய்ப்பு? துஆ வாய்ப்பு. நீங்க ஒரு வேலைக்காரராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு ஒரு லேபருங்க, பெரிய மேனேஜர், பெரிய ஓனர், அவருக்கு எப்படி தாவா கொடுக்க முடியுமா? முடியாதா? துஆவை வச்சு ஈஸியாக கொடுத்துடலாம். துஆவை வச்சு ஈஸியாக தாவா கொடுக்கலாம். அந்த ஓனரை சந்திக்க போறாரு, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சேன், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக, ரஹ்மத்தை தவிர பாக்கி எல்லா பிரார்த்தனைகளையும் கேட்கலாங்க. யாருக்கா வேண்டி? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விசேஷமான ரஹ்மத்துடைய, அதாவது முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ் எந்த ஒரு அன்பு அருளை விசேஷமாக்கி வைத்திருக்கிறானோ அதை தவிர என்ன செய்யலாம்? சொல்லுங்க, ஒத்து வரலையோ யாருக்கும்? ஏன்னா அப்படித்தான் நம்ம விளங்கி, நம்ம சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், காஃபிருக்கு துஆவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுக்கு எதிராகவும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், தேவைப்பட்ட நேரங்களிலே காஃபிர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அபூ சுஃபியான் வர்றார், முஹம்மதே இந்த மாதிரி நீங்க கோபிச்சுக்கிட்டு கையை தூக்கிட்டீங்க பாருங்க, பசி பட்டினியை, எலும்புகளை சாப்பிடுகிறோம், தோலை சாப்பிடுகிறோம்,
மாமிசங்களின் ரத்தங்களை குடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வறுமையாகி போயிடுச்சு. அல்லாட்ட துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் நீ தடுத்து வச்சிருந்த மலையை நீ வந்து திறந்து விட்டுரு அல்லா மக்காவில், யாரெல்லாம் உன்னுடைய பரக்கத்துகளை திறந்து விட்டுரு அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மக்காவாசிகள் உயிரை பழைக்கிறாங்க. செஞ்சாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கொள்ளுங்க, நம்மளோட இஸ்லாத்தில் எதிரியா இருந்து நமக்கு சதி செய்யக்கூடியவர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் நம்ம பிரார்த்தனை செய்ய, நல்ல பிரார்த்தனைகள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த துவாங்கிறது ஒரு பெரிய வசீலாங்க. எதற்கு? நம்ம வந்து நம்முடைய தொழிலில் நம்ம இருந்து கொண்டு நாம் அவர்களை நெருங்குவதற்கு. இந்த துவாவோட சேர்த்து நம்ம அடுத்து என்ன செய்கிறோம்? ஒரு பேம்ப்ளெட், ஒரு புக்கு ஏதாவது. இப்போ இந்த கட்டத்திலேருந்து நம்ம இன்னொரு கட்டத்துக்கு போகிறோம். அப்போ முதல்ல வந்து வாழ்க்கைக்குள் நம்ம கொண்டு வரணும். வாழ்க்கைக்குள் கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்து என்ன செய்கிறோம்? வாழ்க்கைக்கு வெளியில் ஃபாலோ, அதை தொடர்வது. அப்போ நீங்கள் ஒரு தாயுடைய ஒரு தொடர்போடு எப்போது இருந்தீங்கன்னு சொன்னால், மௌலானா நம்ம வந்து அவருக்கு அந்த தாவா கொடுத்தேன், குரான் கொடுத்தேன், கொஞ்சம் அவர்கிட்ட பேசுவோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தாயோட தொடர்பு வைத்து கொண்டு இப்போ நீங்கள் ஃபாலோ அப் செய்யலாம். எப்போ? உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளியில், அதாவது அன்றாட உங்களுடைய பணிகளுக்கு பின்னால். அது தினந்தோறும் இருக்கலாம், வாரத்திற்கு ஒரு முறையும் இருக்கலாம், அல்லது மாசத்திற்கு ஒரு முறையும் இருக்கலாம். அது ஃபாலோ, அது தேவைக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அது ஆகிடும். இது செஞ்சீங்கன்னா அதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல் பாருங்கள், இந்த தாவால இப்போ நம்ம ரெண்டு விதமாக நம்ம தாய்களை பிரிக்கலாம். ரெண்டு விதமாக இந்த, அதாவது வாழ்க்கைக்குள் ஆக்கி கொண்டாலும் சரி, இந்த தாய்களை நம்ம ரெண்டு விதமாக பிரித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஒரு தாய் யாருன்னு சொன்னால் அத்தாயில் முத்தஃபர்ரிக், அதாவது தாவாவுக்காக வேண்டியே தன்னை ஒதுக்கி கொண்டவர் முழு நேரமாக. ஒருத்தர் யாரு? தாவாவுக்காக வேண்டிய முழு நேரமாக ஒதுக்கி கொண்டவர். அவருக்கு வேற வியாபாரம் இருக்காது, வேற பிஸ்னஸ் இருக்காது, வேற டியூட்டி இருக்காது, வேற எந்த விதமான உலக பொருளாதார தேடல் வேலைகள் எதுவுமே இருக்காது. இவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி தன்னை முழுமையாக ஒதுக்கி கொண்டவர்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இரண்டாவது பகுதி இருக்காங்க பாருங்க, அத்தாஇ அல் கைர் அல் முத்தஃபர்ரிக், அதாவது முழுமையாக தன்னை ஒதுக்கி கொள்ள முடியாதவர்கள். வாழ்க்கையில் ஒரு பார்ட்டை ஆக்கியிருக்கிறாங்க, பிரிக்காமல் ஆக்கியிருக்கிறாங்க, ஆனால் முழு நேரமாக அவங்களால தாவா செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். இப்போ இந்த ரெண்டாவது பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கண்டிப்பாக ஜாயிண்டாக இருக்கணும். யாரோட? முதல் பார்ட்டியோட, முதல் வகுப்பாரோட, அத்தாஇல் முத்தஃபர்ரிகோட இவங்க தொடர்புடையவங்களா இருக்கணும். அப்போதான் இவங்க தாவா கரெக்டாக போயிட்டே இருக்கும், ஃபாலோ அப் சரியாக நடக்கும். என்ன மெசேஜை கொண்டு போய் கொடுக்கணும், தாவாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்களுக்கு எப்படி தீர்வு காண்றது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் யார்கிட்ட இருக்கும்? மார்க்க இல்மோட யார் ஃபுல் டைமாக தாவா செய்கிறாங்களோ அவங்களோட இருக்கும். இப்போ அடுத்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவீங்க. எப்படி முன்னேறுவீங்கன்னு சொன்னால், உங்களால் நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் நேரங்களை கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போ பாருங்கள் லிமிட்டேஷன் இருக்கும். எப்போ நீங்கள் வந்து தாவாவுக்குன்னு தனியாக ஒதுங்காமல் இருக்கின்ற பட்சத்தில் என்ன இருக்கும்? கஸ்டமர்னால் எத்தனை கஸ்டமர்? உதாரணத்துக்கு ஒரு 10 கஸ்டமரா, 100 கஸ்டமரா? 100 பேருக்கு ஒரு வருஷத்தில் கொடுத்தாச்சு, அப்புறம் தாவாவை கொடுக்க வேணாமா, தூங்கிட வேண்டியதானே? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் செய்யும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் 50 பேர் இருக்காங்க, லேபர் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வச்சுங்களேன், 50 பேருக்கு ஒரு வருஷத்தில் தாவா கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இனி தாவா இல்லைன்னு பேசாமல் இருந்துட முடியுமா? இருந்துட முடியாது. இப்போ இந்த அத்தாஇல் முத்தஃபர்ரிக் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்காங்க பாருங்க, முழுமையாக தாவாவிற்காக ஒதுங்கியவர்கள். இவங்களோட நீங்கள் கோஆப்ரேட், இவங்களோட நீங்கள் சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், இவர்கள் உங்களை பயன்படுத்துவார்கள், இவர்களை நீங்கள் பயன்படுத்தலாம், இவர்களுக்கு நீங்கள் முதுகெலும்பாக இருக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த முழு நேரமாக தாவாவில் ஈடுபடுறாங்கல்ல, அவங்களுக்கான பொருளாதார தேவைகள், அவங்க தாவா செய்வதற்குண்டான மெட்டீரியல்கள், அவர்கள் தாவா செய்வதற்குண்டான பயணங்களுக்குண்டான ஒத்துழைப்பு, அவர்கள் தாவா செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பு, இப்படியாக நீங்கள் அவர்களோடு நீங்கள் கைகோர்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இந்த தாவா இன்னொரு ஒரு புதிய பரிணாமத்தை, தாவா ஒரு பெரிய விசாலமான ஒரு கட்டத்தை எட்டும். அப்போ அடுத்து என்ன செய்யணும், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்ற எல்லா மஷூராக்களும் அப்போ தான் வரும்.
இப்போ நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நீ தனி நான் தனி. எப்படி இந்த முழு நேரமாக தாவால் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி நம்ம கண்டுக்கிறதும் கிடையாது. ஏதோ ஒரு பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தோன்னு எல்லாமே நம்ம தான் செய்யணும், நம்ம செய்கிறதான் சரின்னு முடிவுக்கு பல பேர் வந்து விடுகிறார்கள். மிக வருத்தமாக இருக்கிறது. எப்படி அதாவது இந்த வாழ்க்கைக்குள்ளார இருந்து வியாபாரிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா, இவங்க கொஞ்ச நாளில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இனி நமக்கு உலமாக்கள் தேவையில்லை, இனி நமக்கு தாயிகள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, இங்கே தான் பிரச்சனை. இந்த ஒரு தூரம் நமக்கு கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும். இந்த முழு நேர தாயிகளுக்கும் நமக்கு இடையில ஒரு தூரம் இருக்கு பாருங்க, ஒரு இடைவெளி இருக்கு பாருங்க, இது நீக்கப்பட வேண்டும். அப்படி நீக்கப்பட்டால் தான் நம்ம தாவாவுடைய நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ ஃபீல்டு ஒர்க்கில் போகிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், களப்பணியில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள், எப்படிப்பட்ட அதாவது சோதனைகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்துல் முஸம்மில்ல படிச்சு பாருங்க, கடைசி வசனங்கள்ல ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு கூட்டம் அல்லாஹ்வை வணங்குவார்கள்னு சொல்றான். ரெண்டாவது கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருள் தேடுவதற்கு பிரயாணம் செய்வார்கள்னு சொல்றான். மூன்றாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவார்கள், ஜிஹாது செய்வார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ மூன்று விதமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை இந்த இடத்துல பிரித்து சொல்றான். ஒரு கூட்டம் வணக்க வழிபாட்டில் இபாதத்தில் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் வியாபாரத்தில் போய் பயணம் செய்கிறார்கள், இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்கிறார்கள். மூணு பேரையுமே புகழ்ந்து அல்லாஹ் சொல்றான். மூணு பேரையுமே புகழ்ந்து அல்லாஹ் சொல்கிறான். இதில் என்ன விஷயத்தை நமக்கு இங்கே உலமாக்கள் சொல்கிறார்கள் என்றால், இங்க பாருங்க, இந்த நடுவில் உள்ள கூட்டம் இருக்கு பாருங்க. எந்த கூட்டம்? பொருள் தேடக்கூடிய இந்த கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த கூட்டம் ஒழுங்கா இருந்தா தீன் மேல போயிட்டே இருக்குங்க. இந்த கூட்டம் ஒழுங்கா இல்லைன்னா தீன் கீழே போயிடும். ஏன்னா உலகத்தில் எந்த ஒன்றை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதாக இருந்தாலும், பரப்புவதாக இருந்தாலும் பொருளாதாரம் தேவை. ரசூலுல்லாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் கை கொடுத்தார். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லா மக்களுக்கும் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன், அபூபக்கருக்கு என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியாது, அல்லாஹ் கூலி கொடுப்பான். அப்போதைக்கு அவர் வியாபாரத்துக்குன்னு எத்தனை லட்சம் திர்ஹம் தீனாரை வச்சிருந்தாரோ அப்படியே ரசூல்லா கையில் கொடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு தான் ரசூலா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பதில செலவு பண்ணிக்கங்க, யாருக்கு நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ கொடுத்துக்குங்க, யாரை நீங்கள் உரிமையிட விரும்புகிறீங்களோ செஞ்சுக்குங்க, எல்லாம் உங்களுக்கு தான். செஞ்சாரா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா சொல்லுங்க. உஸ்மான் என்ன செய்தார்கள்? கொடுத்து கொண்டே இருந்தார்கள், கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இனி உஸ்மான் எதை செய்தாலும் நீ அவரை குற்றம் பிடிக்காதேன்னு சொல்லிட்டு என்ன துஆ செய்தார்கள்? மா அலா உஸ்மான மின் பஅதில் யௌம், இன்றைய தினத்திற்கு பிறகு உஸ்மான் எதை செய்தாலும் அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு வச்சு பாருங்க. அப்போ நம்முடைய பொருளாதாரம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த தாவா மென்டாலிட்டி, தாவா சிந்தனை வாழ்க்கைக்குள் ஒரு பகுதியாக தாவாவை கொண்டு வராததுனால இன்னைக்கு பொதுவாக வியாபாரிகள், இப்போ செல்வந்தர்கள், அது வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் சரி, ப்ரொஃபஷனலாக சம்பாதிச்சாலும் சரி, அல்லது ஏதாவது லேபரில் இருந்து சம்பாதிச்சாலும் சரி, எப்போ காசு வருதோ உடனடியாக நம்முடைய எண்ணங்கள்லாம் என்ன, அந்த முழு காசையும் எப்படி நான் எனது தேவைக்காக பயன்படுத்துவது. அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்னு சொன்னால், காசு வந்த உடனே எவ்வளோ பெரிய வீடு கட்டலாம், எவ்வளோ பெரிய கார் வாங்கலாம், எங்கடா நிலத்தை வாங்கலாம், இப்படியே சிந்தனை ஆகி போச்சு. இருக்கா இல்லையா? நீங்கன்னா சொல்லுங்க. ஜக்காத்து கூட சரியா கொடுக்கறது இல்லைங்க. பாருங்க, ஜக்காத்துல அடுத்த கடைசியா முடிக்க போறேன். 8 அம்சங்களை அல்லாஹ் சொல்றான். ஜக்காத்து கடமையாக யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா 8 பேரை அல்லாஹ் சொன்னான். அதுல ஒரு கூட்டம் வஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில். அப்ப உங்களுடைய செல்வத்துல ஜக்காத்திலிருந்து குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஏழையான உறவினர்கள், ஏழையான உங்களுடைய அண்டை வீட்டார், இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து குறைஞ்சபட்சம் முதல் கட்டமா நான் சொல்றேன், உபரிக்கு போல, உபரியா போயிட்டீங்கன்னா கணக்கே தேவையில்லைங்க, அள்ளி கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜக்காத்துடைய 100 ரூபாயிலிருந்து
ஏன் 10 ரூபாயை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அழைப்புக்காக நான் செலவழிக்க கூடாது? செய்யலாமா இல்லையா சொல்லுங்க? செய்யலாமா இல்லையா சொல்லுங்க? அப்படி செஞ்சு ஒதுக்கிட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த முழு நேரமா தாவால இருக்காங்க பாருங்க, அவர்களோட நம்ம கைகோர்த்து பஞ்சமில்லாமல் பேம்ப்ளெட்டுகளை அடிக்கலாம், புத்தகங்களை அடிக்கலாம், குர்ஆனை பிரசுரிக்கலாம், நிகழ்ச்சிகளை நடத்தலாம், மாநாடுகளை நடத்தலாம், இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாம், எவ்வளவோ வேலைகளை செய்யலாம். அசூர வேகத்திலே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் பரவ ஆரம்பித்து விடும். அந்த ஒரு கைகோர்ப்பு நம்மிடத்திலே இப்போது அதை நாம் இழந்திருக்கிறோம் சகோதரர்களே. அப்ப இந்த யார் அழைப்பு பணியில முழு நேரமா இல்லாமல் இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் கண்டிப்பா ஒரு சதவீதத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதைக்காக எடுத்து வைப்பேன் என்று இன்றைக்கே முடிவு செய், இந்த நேரத்தில் முடிவு செஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்றேன்னு அனைவா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு பெரும் நகரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தன்னுடைய செல்வத்தில் 10ல் ஒரு பகுதியை சர்ச்சுக்காக செலவு செய்கிறான். ஒரு சின்ன நம்முடைய தமிழ்நாட்டிலங்க 5 சேனல் கிறிஸ்துவர்களுடைய சேனல் ஃபுல் டைம் சேனல் இருக்கு, வெறும் மதத்தை பரப்புவதற்காகவே. அது போக ஏறக்குறைய 10 முக்கியமான சேனல்களில் பல முக்கியமான நேரங்களை பல வருஷங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க மதத்தை பரப்புவதற்காகவே. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு இஸ்லாமுக்குன்னு ஒரு சேனல் தமிழில் இதுவரைக்கும் இல்லை. எப்படிங்க புரியுதா நான் சொல்றது? அவர்கள் நம்ம விட கம்மியானவங்க எண்ணிக்கையில், பொருளாதாரத்தில் நம்மை விட குறைந்தவர்கள். ஆனால் அவங்க எத்தனை சேனல் வச்சிருக்கிறாங்க? 5 முழு நேர 24 சேட்டலைட் சேனல்ஸ். அது போக மற்ற சேனல்களுடைய முக்கியமான மேஜர் நேரங்களை எல்லாம் அவங்க தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இது போக ஊர்ல இருக்கக்கூடிய கேபிள் டிவிலாம் அதுக்கப்புறம் தனி. நமக்கு தாவாவுக்காக இஸ்லாமுக்காக என்று ஒரு சேனல் இல்லையே. முஸ்லிம்கள்ட்ட செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதைக்கு தாவாவுக்கு என்று ஒதுக்கவில்லை. நம்ம இதுக்கு என்ன பல காரணம் சொன்னா, மஸ்ஜித் கட்டுவோம், மதரசா கட்டுவோம், எத்தீம்கானா கட்டுவோம், இப்படி சிந்தனை அல்ஹம்துலில்லாஹ் நன்மைதான், சதகா ஜாரியா தான். ஆனால் இதற்கெல்லாம் முதுகு எலும்பு எது? தாவா. அதை மறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் முதுகு எலும்பு என்ன? தாவா. அந்த தாவாவை மறந்து விட்டார்கள். இப்போ இந்த தாவாவுக்கு இப்போ எந்த அளவுக்கு இப்போ கேள்விலாம் வருதுன்னு சொன்னால், நான் முஸ்லீமுக்கு குர்ஆன் கொடுக்கறதுக்கு காசு கொடுத்தா அதுக்கு சவாபு கிடைக்குமா? எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்கள். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமை எடுத்து சொல்வதற்கு ஒரு பேம்ப்ளெட் பிரிண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு சிடியை எடுத்து கொடுக்கறதுக்கோ ஒரு புக்கை எடுத்து கொடுக்கறதுக்கோ காசு கொடுத்தா அதுக்கு நன்மை கிடைக்குமாங்கிறாள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியை பார்த்து, அலியே, கைபரில் உள்ள இந்த யூதர்களுக்கு நீங்கள் சென்று இவர்களை கொல்வதை விட, இவர்களை வெட்டி சாய்ப்பதை விட அறிந்து கொள்ளுங்கள், இந்த கனிமத்திலே சிவந்த ஒட்டகங்களை அள்ளி குவிப்பதை விட ஒரு மனிதனுக்கு நீங்கள் அல்லாஹ்வின் மூலமாக ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஹிதாயத்தை கொடுப்பது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உங்கள் மூலமாக ஹிதாயத்தை கொடுப்பது உங்களுக்கு சிறந்தது அலியே. இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஓரளவுக்கு நம்முடைய விஷயங்களை நாம் உணர்ந்திருப்போம். அப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வருவோமாக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக தாவாவை மாற்றுவோமாக. அது அவரவருடைய வசதிக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப அதை விசாலமாக்கிக் கொள்வது, அதை பெருக்கிக் கொள்வது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள தொடர்பு. எவ்வளவு நீங்கள் அல்லாவிற்கு நெருக்கமாக விரும்புகிறீர்களோ, மறுமையில் மல்டி லெவல்ல உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால், நீங்க ஒருத்தரை சொல்லி முஸ்லீம் ஆயிட்டான்னு சொன்னா அவர் மூலமா ஒருத்தர் முஸ்லீம், அவர் மூலமா ஒருத்தர் முஸ்லீம், கடைசியில் மௌத்தா போய் நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான். இக்ரிமா, உனக்கு 1,00,000 பேருடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜெல்லாம் உன் லிஸ்ட்ல இருக்குன்னு. யா அல்லாஹ், எனக்கு இப்படிடா 1,00,000 பேர்? நீ ஒருத்தருக்கு களிமா சொல்லி கொடுத்தியா? அவர் ஒருத்தருக்கு சொன்னாரா? அந்த 2 பேர் 4 பேருக்கு சொன்னாங்களா? 4 பேர் 8 பேருக்கு சொன்னாங்களா? 8 பேருக்கு 16. இவர் மௌத்தா போயிட்டாலும் வந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் நபி சொன்னார்கள், அத்தாலு அலல் கைரி கஃபாயிலிஹி, நீங்கள் நன்மைக்கு அழைத்தால் போதும் செய்தவருடைய கூலி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று. அப்ப இந்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு முழு நேரமாக தாவாவில் இருக்கக்கூடியவர்களோடு நம்ம கைகோர்த்து
இந்த பணியை எப்படி நாம் எடுத்துச் செல்வது? அதற்கு தேவை நம்முடைய பொருளாதாரத்தை சரியான முறையிலே, மஷூராவின் அடிப்படையிலே, பிறகு நம்முடைய நேரங்களை, பிறகு இஸ்லாமிற்கு வரக்கூடியவர்களை எப்படி ஆதரிப்பது, அதற்காக நாம் என்ன செய்வது, இப்படி ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுடைய ஏரியாவில் அவரவர்களுடைய ஜில்லாக்களில் சிந்திக்க ஆரம்பித்தால் போதும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு மாநிலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜில்லாவிலும், ஒவ்வொரு தாலுக்காவிலும் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அழைப்பகத்தை, ஒரு அழைப்பு பணி இல்லத்தை நம்மால் நிறுவ முடியும். பல அழைப்பாளர்களை முழு நேரமாக நம்மால் பணியில் அமர்த்த முடியும். அதன் மூலமாக பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல முடியும். அந்த மார்க்கத்தை ஏற்று வரக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை, ஆதரவுகளை நம்ம செய்ய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நல்ல வாய்ப்பை, அதற்குண்டான முழு தகுதியை தந்தருள்வானாக. நம்முடைய பணியை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.